இன்றைக்கு நாம பார்க்கிறது நிதி அமைப்பு சொல்லும், ஃபைனான்சியல் சிஸ்டம் சொல்லும். ஒரு பொருளாதாரத்துக்கு ஃபைனான்சியல் சிஸ்டம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நாம இந்த சாப்டர்ல பார்ப்போம். இது ஒரு அந்த பாலமாக செயற்படுது. ஃபைனான்சியல் சிஸ்டம் ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. பொருளாதார சிக்கல்ல இருந்து, பொருளாதார மந்தத்தில இருந்து ஒரு சிறந்த பொருளாதார வளர்ச்சியை, செழிப்பான வளர்ச்சியை நோக்கி போறோம்னு சொன்னா அந்த நாட்டுக்கு ஸ்ட்ராங்கான ஃபைனான்ஸ் சிஸ்டம் ஒன்று தேவை. அது சம்பந்தமான அறிமுகத்தை இந்த சாப்டர்ல பார்ப்போம், செஷன்ல பார்ப்போம். இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க ஆரம்ப காலங்கள்ல ஃபைனான்ஸ் சிஸ்டம் எப்படி ஆரம்பிச்சிச்சு சொன்னா, பண்ட மாற்று முறை. அந்த காலத்துல பொருட்களை வாங்குறதுக்கு காசுகள் இல்லை. காசு இந்த ஒரு சரியான கவர்மெண்ட் ஒன்றோ அல்லது அரசாங்கமோ அல்லது அந்த கவர்னன்ஸ் சிஸ்டத்துல காசு இந்த ஒரு பொருள் இருக்கல. இப்ப மக்கள் தனக்கு தேவையான பொருட்களை தானே உற்பத்தி செய்துதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அவங்க ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் உற்பத்தி செய்யறதுல ஃபோக்கஸ் பண்ணினாங்க. அதனால சிறப்பு தேர்ச்சி ஒன்றும் வந்தது. இப்ப என்ன செய்வாங்கன்னா, தனக்கு தேவையான பொருட்களை இன்னொரு ஆள்கிட்ட இருக்கும். அப்ப அதை பண்டம் அதை எப்படி வாங்குற? ஒரு ஆள்கிட்ட பால் இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட அரிசி இருக்கும், நெல் நெல் இருக்கும். எப்படி இதை மாற்றிக்கொள்ற? இப்ப இப்படியான சிஸ்டம் தான் முதலாக ஆரம்பிச்சது. இது சொல்றது பண்டமாற்று. நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற பொருளை நம்ம வாங்கி எடுக்கிற இப்படி ஒரு பண்டமாற்று தான் ஃபைனான்ஸ் சிஸ்டம் ஆரம்பிச்ச பாயிண்ட் அது. இப்ப இதுல வாங்குறவர்கள் விற்பவர்கள் இது ரெண்டு பேர் இருக்கிறாங்க. வாங்குறவர்கள் விற்கிறவர்கள், இதுல வர்த்தக பண்டங்கள் தான் இதுல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. வர்த்தக பண்டங்கள் மூலமா தான் ரெண்டு வாங்கவும் சரி விற்கிறவர்கள் சரி அதை மாற்றிக்கொண்டாங்க. பரிமாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் விதிகள் இல்லாததால் இந்த முறை திறமையற்றதாக இருந்தது. இது பிறகுதான் கோல்டு என்று சொல்லி ஒன்று உருவாச்சு. கோல்டு மூலமாக கோல்டு கொயின் முதலாக பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள். அதுக்கு முதல் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில எலும்புகள், அதே மாதிரி தோல், அப்படி அது எல்லாருக்கும் தேவைப்பட்ட அந்த அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது. கொமனான பொருள். அந்த கொமனான பொருள் தான் என்னது நாணயமாக பயன்படுத்தப்பட்டது. இதுதான் இந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்துல பேசிக்ஸ். இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஃபைனான்சியல் சிஸ்டம். நிதி அமைப்பு என்ன? ஃபைனான்சியல் சிஸ்டம் இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரையில பேங்க் இருக்குது, அது மாதிரி கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் பேங்க் இருக்குது. நம்ம பேங்க்ல காசு போடும்போது என்ன சிஸ்டங்கள் இருக்குது, எப்படி ஸ்லிப் நிரப்பணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு போடணும், யார் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எவ்வளோ விட்ரோ பண்ணலாம், இப்படி சம்பந்தமான நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. இப்போ யார் இது பேங்கை நடத்தலாம், யாருக்கு லைசன்ஸ் கொடுக்குற, யார் லைசன்ஸ் கொடுக்குற, ஒரு பேங்கை வாரத்துக்கு என்னென்ன தகவல்கள் தேவை, யாரு காசை பிரிண்ட் பண்ணலாம், காசுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், செக்குண்டா என்ன, செக் எவ்வாறு டிரான்சாக்ஷன் செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட செக் என்ன, இப்படி பல்வேறு சிக்கலான பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இத ஒரு ஒரு என்னது ஒரு ஒழுங்கமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டு இந்த ஒழுங்கமைப்பு தான் சொல்றது ஃபைனான்சியல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்ப ஃபைனான்ஸ் சிஸ்டத்துல மெயினாக இருக்கிறது, இப்ப ஃபைனான்ஸ் சிஸ்டம் எப்ப உருவாகுன்னு சொன்னா, இந்த காசு மாறும்போது அப்ப காசு ரெண்டு குரூப் இருப்பாங்க. ஒன்று காசு கூடுதலாக இருக்கிற குரூப் உண்டு, காசு தேவைக்கு மிச்சமா இருக்கிற. அடுத்த குரூப் உண்டு காசு தேவைப்படுற. இப்ப நீங்க உங்களோட சொசைட்டி எடுத்துக்கொண்டா உங்களோட இருப்பாங்க காசு தேவைப்பட்டார்கள், காசு மீதம் இருக்கிறார்கள். அதுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? கடன் வாங்குவீங்க, கடன் கொடுப்பீங்க, இல்லாட்டி காசு மிச்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி இதான் அடிப்படை. பாருங்க, இது கடன் வழங்குவர்களுக்கும் கடன் பெறுவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு நிதி பரிமாற்றிக் கொள்ளும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட அமைப்பாகும். இப்ப ஏங்கிற ஒரு ஆள் இருக்கிறார், பிங்கிற ஒரு ஆள் இருக்கிறார். ஏ பி. இப்ப ஏக்கு கடன் தேவை, பி காசு வச்சுக்கிறாரு. இப்ப இது ரெண்டு பேரும் காசுகளை பரிமாற்றிக் கொள்வாங்க. இதுதான் பேசிக். இப்ப இது வந்துட்டு இப்ப பாருங்க, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம்,
இப்படி சந்தர்ப்பங்களை 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் தான் இது நடக்கும். இது அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஆயிரங்கள்லயோ லட்சங்கள்லயோ இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்துட்டு தொடர்ச்சியாக கடன் வாங்குறதும், தொடர்ச்சியாக கடன் கொடுக்கறதும், பெரிய அமௌண்ட் ஆகிறதும், காசு வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றதும், காசு வச்சுட்டு இல்லைன்னு சொல்றதும், இப்படியான பல்வேறு சிக்கல்களை இது அடிப்படையில் இருந்தாலும் அந்த டிரான்சாக்ஷன் சிக்கல் கூட 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 இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய தேவையே பட்டுச்சு. முக்கிய செயற்பாடு ஃபைனான்சியல் சிஸ்டத்துல முக்கியமான செயற்பாடு இதை ரெகுலேட் பண்றது, இதை ஒழுங்கமைக்கிறது தான் என்னது சிஸ்டத்துல முக்கியமான அடிப்படை. இப்ப இப்ப கடன் வாங்குறவர் கடன் கொடுக்கிறவர் இவர் ரெண்டு தான் ஃபைனான்ஸ் சிஸ்டத்துல அடிப்படை. இங்கிருந்து தான் என்ன செய்யுது ஃபைனான்ஸ் சிஸ்டம் வந்துட்டு ஒரு சிக்கலான படிப்படியாக அது வளர்ந்து 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 ஒரு 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 சிக்கலான ஒரு சிஸ்டமா மாறுது. இப்போ முக்கிய செயல்பாடுன்னு பார்க்கும்போது உபரி அலகுகள், உபரி சொன்னா எக்ஸஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க. எக்ஸஸ் மணி, காசு காசு மீதமா வச்சுக்கிற தேவைக்கு மீதமாக வச்சுப்பாங்க காசு, அது உபரி. உபரி அலகுகளில் இருந்து பற்றாக்குறை அலகுகள், காசு டெபிசிட் சொல்லுவாங்க. டெபிசிட் யூனிட். இப்ப எக்ஸஸ் யூனிட், டெபிசிட் யூனிட் 2 பேர் இருப்பாங்க. அலகுகளுக்கிடையே நிதியை வழிப்படுத்தும். இதை எவ்வாறு இந்த கடன் வாங்குற கொடுக்குற செட்டில்மெண்ட் செய்யற இதெல்லாம் வந்துட்டு தான் இந்த ஃபைனான்ஸ் சிஸ்டத்துல சொல்லப்படுது. நிதி எவ்வாறு இயங்குகிறது பாருங்க. பாருங்க, இன்னைக்கு கடன் வாங்குபவர்கள் சொல்லும்போது பாருங்க, கடன் வாங்குபவர்கள் சரி கடன் வழங்குபவர்கள் இவங்கள்ட்ட காசு மிச்சம் இருக்கும், மீதமான காசு இருக்கும். இவங்க சேமிப்பாளர்கள், யார் சேமிப்பாங்க? காசு தன்னை தேவைக்கு மீதமாக இருக்கும் போது அந்த காசு சேமிப்பாங்க. இப்படி யாரார் இருப்பாங்கன்னு சொன்னா குடும்பங்கள், உங்களோட குடும்பத்தில் உள்ள ஆட்கள் இருப்பாங்க, அல்லது வணிக நிறுவனங்கள். இதுக்கு பேங்க் மட்டும் இல்லை, இப்ப கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனிக்கு தன்னுடைய செலவு போக காசு மீதம் இருக்கும். அரசாங்கங்கள், சில அரசாங்கங்கள் உலகத்துல ஒரு குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டும்தான் இருக்குது. அந்த நாடுகள் பட்ஜெட் வர செலவை விட வருமானம் கூட இருக்கிறது. அது மாதிரி ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, அப்படி நிறைய ஆட்கள் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு காசு மீதமாக மிச்சமாக இருக்கிற காசு. இந்த பக்கம் பார்க்கும்போது கடன் பெறுபவர்கள், கடன் அந்த காசு தேவை உள்ளவங்க, அவங்க யார்கிட்டயாவது நம்ம கடன் வாங்கலாமா, காசு வாங்கலாமான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிறார்கள். இவங்க தான் செலவழிப்பவர்கள் சொல்லுவாங்க. இதையும் குடும்பங்கள், நம்ம குடும்பங்கள்ல தனித்தனி ஆட்களா இருப்பாங்க, அவங்களுக்கு காசு தேவைப்படலாம். வணிக நிறுவனங்கள் ஒரு புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அல்லது இருக்கிற பிசினஸ் பிரிப்பிக்கிறதுக்கு காசு தேவைப்படலாம். அரசாங்கம் தன்னோட டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்டுகளை செய்யறதுக்கு தேவைப்படலாம். அது மாதிரி ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, காசு தேவைப்படுறாங்க. ரைட். இப்ப பாருங்க, இவங்க காசு தேவைன்னு சொன்னா இப்ப நிதியை எடுத்துட்டு போவாங்க. இவங்க காசு எக்ஸஸ் ஆயிடுச்சு, இவங்க இந்த காசை எடுத்துட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போவாங்க, ஒரு இடத்துக்கு போவாங்க. இவங்க இவங்களும் போவாங்க அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல வந்துட்டு காசுகளை பரிமாற்றிக் கொள்வாங்க. சரிதானே? இப்ப இடம்னு சொல்லி என்னன்னா என்ன டெபினேஷன் சொன்னா, ஒரு மார்க்கெட் படிச்சிருப்பீங்க. மார்க்கெட்னு சொன்னா ஒரு பொருளை வாங்குவோனும் பொருளை விற்பவனும் சந்திக்கிற இடம் தான் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதான் இந்த நிதிச்சந்தை. நிதிச்சந்தை என்னன்னு சொன்னா நிதி சொத்துக்களை வாங்குற விற்கிற இடம் தான் நிதிச்சந்தை. இப்ப நீங்க இது ஏன்னு எடுத்துக்குவோம். இவற்ற காசு மீது மிச்சமா இருக்குது. ஏ ஏ வெரி பி. இவர காசு தேவை, இவர் காசு மிச்சம் இருக்கு. இப்ப இவரை கண்டெக்ட் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. இது சொல்றது இது நிதிச்சந்தை. என்ன? காசு பரிமாற்றப்படுது. சரி, காசு டிரான்சாக்ஷன் நடக்குது. நிதிச்சந்தை இதுல பாருங்க, எந்த ஒரு புரோக்கரேஜும் இல்லை. புரோக்கர்ஸ், பேங்கோ அல்லது தெரிஞ்சாக்களோ அல்ல ஏதோ யாரு இந்த அடிப்படையிலையும் இல்லாம காசு தேவைப்படுறவரை நேரடியாக காசு இருக்கிறவர்கிட்ட போய் அந்த காசு வாங்குறது, அல்லது காசு இருக்கிறவரு காசு தேவைப்படுற ஆள்கிட்ட கொடுக்கறது. டிரெக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணுவாங்க. நிச்சயது டிரெக்ட் ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க. டிரெக்ட் ஃபைனான்ஸ். நான் உங்களுக்கு பிடிஎஃப் தந்திருக்கேன், இங்கிலீஷ் மீடியம், அதில் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சரியான டேர்ம் வேர்ட்ஸ் நீங்க தமிழ் நோட்ஸ்
கேட்டதுனால அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துட்டு கூகுள் டிரான்ஸ்லேஷன் தானே இது. அப்போ கொஞ்சம் சரியான வேர்டை அந்த ஹேண்ட் ஓவரில் பெற்றுக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதே மாதிரி பாருங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஏபி ரெண்டு பேருக்கும் இடையில காசு தேவைப்படுறவர், காசு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட ஒரு இருக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். முதலாவது இடம் ரெண்டாவது இடம் தருவாங்க, இனி தொடர்ந்து இப்படி காசு வாங்குறது அது கஷ்டம் அறியும். உடைய சந்தர்ப்பங்கள்ல தான் ஒரு இடம் ஒன்று இருக்குது, புரோக்கர். இப்போ நீங்க காணி வாங்குற விற்கிற இருந்து என்ன செய்வீங்க, ஒரு காணி புரோக்கர்கிட்ட போவீங்க, போய் சொல்லுவீங்க என்கிட்ட காணி இருக்கி யாரும் கேட்டா சொல்லுங்க. அது மாதிரி காணி தேவைப்படுறவர் போய் புரோக்கர்கிட்ட சொல்லுவாரு, இன்னைக்கு காணி தேவைப்படுறது ஆர்கிட்ட சொல்லுங்க. அப்ப அவர்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கும், யார்கிட்ட என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி. அவர் என்ன செய்வாருன்னா இந்த ரெண்டு பார்ட்டியையும் கனெக்ட் பண்ணுவார். அதே மாதிரி அதே சிஸ்டம் தான் ஃபைனான்சியல் சிஸ்டத்தில் இருக்குது. இப்போ புரோக்கர் பேங்க் எடுத்துக்கொள்ளுமே, பேங்க் அந்த பேங்க்ல என்ன செய்வாங்க, காசு மிதமறிக்கிறாங்க இப்படியான ஆக்கள்லாம் என்ன செய்வாங்க, காசை கொண்டு போய் டிபாசிட் பண்ணுவாங்க பேங்க்ல. அதே மாதிரி காசு தேவைப்படுறாக்கெல்லாம் போய் பேங்க்குக்கு போவாங்க. ஏன் அதுன்னா அந்த பேங்க் ஒரு புரோக்கர். அவரு அந்த புரோக்கர் வந்துட்டு எல்லா டைம் கொஞ்சம் கொஞ்சமா காசுகளை சேர்த்து மொத்தமா வச்சிருப்பாரு. அதே மாதிரி காசு தேவைப்படுறாக்கள் அவர்கிட்ட போய் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க. இப்போ இதை சொல்றது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ காசு தேவைப்படுறவங்க காசு இருக்கிறவங்க டிரெக்டா டீல் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு நிறுவனம் என்ன செய்யுது, இதை டீல் பண்ணுது, இடைத்தரகர்கள் சொல்றது ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிஸ் சொல்லுவாங்க. ஃபைனான்சியல் இன்டர்மீடியரிஸ் நிதி இடைத்தரகர்கள். இவ்வாறு நிதிய ஒரு ஒரு புரோக்கர் மூலமாக, ஒரு இடைத்தரகர் மூலமாக நடக்கும்னு சொன்னா அது சொல்றது இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க. இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ், இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ். அப்ப ரெண்டு வகையான சிஸ்டம் இருக்கு பாருங்க. ஒன்று டிரெக்ட் ஃபைனான்ஸ், அடுத்தது இன்டிரெக்ட் ஃபைனான்ஸ். இப்ப பாருங்க, ஆரம்பத்தில் பெட்டர் பாட்டர் சிஸ்டம் சொல்ற பண்ட மாற்று முறை மாறி அப்போ ஒரு ரெண்டு ஏபிங்கிற கடன், காசு தேவைப்படுறவர், காசு மீதம் இருக்கிறவர், ரெண்டு பேரும் சேர்ந்து காசை பரிமாற்றிக் கொள்றது. அதுக்கு அடுத்த சிஸ்டம் உண்டு, கடையில புரோக்கர் இடைத்தரகர் ஒன்று வராரு. இப்ப சிஸ்டம் கொஞ்சம் சிக்கலாகுது. இப்படி நாடுகள்ல பேங்குகள் இருக்குது. இந்த பேங்குகள் யாராட்டெல்லாம் காசு இருக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது அதிகமாகவோ காசு இருக்கிறாங்க மீதம் இருக்கிறவங்க பேங்கில் கொண்டு போடுவாங்க. அப்ப பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய உண்டியல் மாதிரி எல்லாரும் சேர்த்து அந்த காசை போட்டு பூல் ஆஃப் ஃபண்ட் சொல்லுவாங்க. பூல் ஆஃப் ஃபண்ட் சொல்லி, பூல் ஆஃப் ஃபண்ட் என்னது, எல்லாத்தையும் பூல் ஆஃப் ஃபண்ட், இந்த காசு எல்லாத்தையும் மொத்தமா ஒரு பெரிய உண்டியல்ல போட்டு வச்சுக்கிறாங்க. காசுகள் இருக்கு, இதுக்குள்ள காசு இருக்கு. இப்ப ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறார், அவர் ஒரு பிசினஸ் ஐடியா ஒன்று இருக்குது, அவருக்கு காசு தேவை. இப்ப தனிப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் காசு கேட்டா அவங்க இருக்கும்பாங்க அல்லது இல்லம்பாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் காசு இருக்கு. இவர் என்ன செய்யலாம்னா இவர் இந்த பேங்குக்கு போவார், அவங்க தான் எல்லா காசையும் வச்சுப்பார். அப்ப பேங்க்ல போய் காசு கேட்டா அந்த பேங்குக்கு பேங்க் காசு கொடுக்கும்போது பல ப்ரொசீஜர்கள் இருக்கு, சரிதானே? இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா தான் அது பொருளாதார வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும். இப்ப பாருங்க, புலர்ச்சி ஏற்பட இல்லாட்டி, இப்ப இவரு பிசினஸ் ஐடியா இருக்குங்கிறதுனால அவர் பேங்க்குக்கு போறாரு, அவர் பிசினஸ் ஐடியா வழங்கப்படுத்துறாரு. அந்த பேங்க் அந்த ஐடியாவை அசஸ் பண்ணுது, இது சாத்தியமா நடக்கூடியதான்னு சொல்லி. அப்ப அவரு அசஸ் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னா காசு கொடுக்குறாரு. அதனால இவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குது. தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு வருமானம் போய் சேருது. வருமானம் கிடைக்கிறதுனால நாட்டினுடைய வறுமை நீங்குது. வறுமை நீங்கி மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்குது. இதனால என்ன செய்யுது, நாட்டுல பொருளாதார வளர்ச்சி மேலோங்கி போகுதோ. இப்படித்தான், இதுதான் சில இந்த ஆரம்பத்துல என்னது ஃபைனான்ஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு பாலம். அப்ப பாலம் சொன்னா என்னது, பாலம் எது கிடைக்கலன்னு சொன்னா பொருளாதார மந்தம், வறுமை, வறுமைக்கும் வளர்ச்சிக்கும் இடையில ஒரு பாலமாக செயற்படுவதுதான் இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிதி சிஸ்டம், ஃபைனான்சியல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்ப காரணமே தான் என்னது, இந்த காசுகளை சரி சின்ன சின்னமாக காசெல்லாம் சேர்த்து மொத்தமாக்கிட்டு இந்த மொத்தமான காசுல இருந்து இந்த ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி தேவையான
புதிய புதிய முயற்சிகளுக்கு இந்த காசை வழங்குறது. இதனாலதான் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அதனாலதான் நாட்டுக்கு ஃபைனான்சியல் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப ஃபைனான்சியல் சிஸ்டம் அதோட முக்கிய குறிக்கோள் என்ன? பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சி. இப்ப எந்த அளவு பேங்குகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதோ, அதாவது இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு காசுகள் கொடுக்குதோ, சிறந்த காசு, சிறந்த பிசினஸ் கொடுக்கணும். இப்ப செலவழிக்கிறதுக்கு இல்லை. இப்ப சில ஆட்கள் இருப்பாங்க, கடன் எடுப்பாங்க, பேங்க்ல கடன் எடுப்பாங்க. எதுக்கு? மேரேஜ், வெட்டிங் வெட்டிங் சொல்லி எடுப்பாங்க. சிலவங்க ட்ரிப் போறதுக்கு எடுப்பாங்க. இப்படி என்டர்டைன்மெண்ட் எடுப்பாங்க. இப்படி இல்ல இப்படிலாம் எடுப்பாங்க. வாகனம் வாங்குறதுக்கு எடுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னது? கன்சம்ஷன். இப்படி என்ன கடன்கள் நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவாது. ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அல்லது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, இம்போர்ட் பண்றதுக்கு வாங்குற கடன்கள் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். செயற்பாடுண்டா என்ன? எஃபிஷியன்சி. இந்த குறைவான உற்பத்தி திறன் கொண்ட இடைவெளியில் இருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட இடங்களுக்கு நிதியை மாற்றுதல். இப்ப பாருங்க, நான் சொன்னேன் தானே, இப்ப பேங்க் வந்துட்டு காசு கேட்ட உடனே காசு அப்படியே கொடுத்துறாரு. இந்த வேறு இருக்கிறாரு. இப்ப இந்த காசு இருக்குது, இந்த காசை இவரும் ஒரு ஏங்கிற ஒரு இன்வெஸ்டர், இவர் பேங்குக்கு போய் காசு கேட்கிறார். காசு கேட்டு கேட்ட இந்த பேங்க் வந்துட்டு டிரெக்டா வந்து அசஸ்மெண்ட் இவர பிசினஸ் சரியா இல்லையா அசஸ் பண்ண. அது மாதிரி பியும் போறாரு, பிங்கிறவரும் போறாரு, இவரையும் அசஸ் பண்ணுது. இப்ப இது என்ன செய்யும்? இந்த பேங்க் வந்துட்டு அசஸ் பண்ணி இது 2 பேர்ல யாரு பிசினஸ் நல்லமோ அவங்கள தான் ஃபண்ட் பண்ணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் குரூப் இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி காசுகளை பிசினஸ் பண்ண தெரியாது, ஆனா காசு சேவிங் இருக்கணும் சொல்லி அவங்க தான் இந்த பேங்குக்கு போய் காசு ஃபிக்ஸ் டிபாசிட்லயோ சேவிங் அக்கௌண்ட்லயோ அந்த காசை பூலா மாத்துறாங்க. அப்ப இவங்க இருக்கிற காசு வந்துட்டு பிரயோஜனமற்ற காசு. இந்த காசால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்த காசை கொண்டு பேங்க்ல போடுறாங்க. பேங்க்ல போட்டதால இப்படி காசு பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு இந்த காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது பேங்க். அதனாலதான் சொல்லுதான் என்ன, இந்த பேங்க் வந்துட்டு ஃபைனான்ஸ் சிஸ்டம் வந்துட்டு ஒரு குறைவான உற்பத்தி திறன் கொண்ட இடத்திலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட இடங்களுக்கு மாற்றுது. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டி இல்லை, ஏதோ ப்ரொடக்டிவான பிசினஸ் இல்லை, அது ப்ரொடக்டிவான இன்வெஸ்டர் இல்லை. ஆனால் இவர் ப்ரொடக்டிவான இன்வெஸ்டர். அப்ப இந்த ஃபைனான்ஸ் சிஸ்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இவர் இருக்கிற காசை எடுத்து இவருக்கு இடம் மாத்துது அந்த காசை. அதனால சொல்லிப்பேன் ப்ரொடக்டிவிட்டி சொல்லி. விளைவு எஃபிஷியன்சி அல்லது இதுல அவுட்கம் என்னன்னு சொன்னா சமூக நலன் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். இப்ப இவருக்கு சரியான முறையில அந்த காசை வழங்குறதுனால அவர் இல்லை ஸ்டார்ட் அப் ஒன்று செஞ்சு ஸ்டார்ட் அப்ல புதிய பிசினஸ்ல நிறைய தொழில் வாய்ப்புகள், வறுமை நீக்கம், சம்பளம் கூடி இன்னும் சரி எல்லாரும் காரு பங்களான்னு சொல்லி செட்டில் ஆவாங்க. காரணம் என்னது? சிறந்த முறையில ஃபைனான்சியல் சிஸ்டம் விளைஞ்சதால, சிறந்த முறையில பேங்க் அந்த நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்ததால அப்படி ஒரு புதிய ஒரு பிசினஸ் உருவாகுது. இப்படி பல்வேறு பிசினஸ் உருவாகும் போது சமூகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் தொழில்வாய்ப்பு அடைந்து வருமானம் அதிகரித்து வாழ்க்கை திறமும் அதிகரிக்குது. நவீன நிதி அமைப்பின் கட்டமைப்பு இது எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப இந்த ஆரம்பத்துல பேட்டா சிஸ்டம், அதாவது பண்ட மாற்று, அதுக்கப்புறம் எனது காசு வந்ததுக்கு பிறகு கடன் விற்கிற, கடன் வாங்கும் போது இடையில ஒரு புரோக்கர் வராரு, பேங்க் சிஸ்டம் இருக்குது. இந்த பேங்க் வந்துட்டு அந்த காசுகளை சரியான முறையில இடம் மாற்று தான் ஃபண்டமெண்டல் ஒரு ட்ரெடிஷனல் அறி. இப்ப நவீன நிதி அமைப்பு கட்டமைப்பு அதை நம்ம பார்க்கும்போது ஃபைனான்சியல் மார்க்கெட் சொல்லி இருக்கு. ஃபைனான்சியல் மார்க்கெட் இப்ப இருக்குது, கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, கொலம்போ பங்கு பரிவர்த்தனை இன்றைக்கு. அதே மாதிரி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்படி பல்வேறு வகையான நிதி சந்தைகள் இருக்குது. ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் வாங்குற வைக்கிற இடம் பங்கு சந்தைகள் சொல்லலாம். நான் அது ஒன்று, இது ஒரு அட்வான்ஸான நிதி கருவிகள் இருக்கு. நிதி கருவிகள் நம்ம தெரிஞ்ச பொதுவாக நம்மட டே டு டே லைஃப்ல நிதி கருவின்னு பார்க்கும்போது காசு சொல்லலாம், ருப்பி நோட், ருப்பி கோயின் தான் எல்லாரும் பாவிக்கிற நிதி கருவி. அதுக்கு அடுத்த லெவலில் போகும்போது செக், காசோலைகளை நம்ம சொல்லலாம், காசோலைகள். அதுக்கு பிறகு
நாம ஃபிக்ஸ் டிபாசிட் அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க, சர்டிஃபிகேட், வவுச்சர் இப்படியெல்லாம் போகும். இதை தாண்டி நம் பங்கு பத்திரங்கள், டெட் இக்யூட்டிஸ், டெட் இக்யூட்டிஸ் என்று போகும். அது மாதிரி பொண்டு, டிபெஞ்சர்ஸ் என்று போகும். இப்படி அதுக்கு மேல என்ன ஆப்ஷன்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் நிறைய கருவிகள் இருக்கு. இன்னும் பார்க்க போனா இப்ப பிட்காயின், கிரிப்டோன் இருக்குது, சொரோனான் இருக்குது, மீம்ஸ் காயின் இருக்குது, பைனான்ஸ் காயின் இப்படின்னு சொல்லி நிறைய டிஜிட்டல் காசு எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது நிதி கருவிகள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிதி பங்கேற்பாளர்கள் இப்ப அடிப்படை எடுத்துக்கொண்டா அதுல காசு இருக்கிறவனும் காசு பற்றாக்குறை இருக்கிறவன் இவங்க 2 பேரும் தான் அடிப்படையில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு புரோக்கர், மூணாவதாக ஒரு புரோக்கர் வரார். இது வாங்க இவரு காசு மீதம் இருக்கிறவரு, இவரு காசு தேவைப்படுறவரு, இடையில ஒரு புரோக்கர், பேங்க் அரைக்கலாம், வேற வகையில் இருக்கலாம். ரைட். இப்ப இன்னும் சிக்கலாக இதை இன்னும் மேலாண்மை செய்யறதுக்கு கவர்மெண்ட் போகணும். இதை பாக்குறதுக்கு ரைட், செக்யூரிட்டி ஒன்று போகணும் அதுக்கு. அது மாதிரி அந்த பிஓசி, சாரி சென்ட்ரல் பேங்க் இதை பார்க்கணும். ரைட், கவர்மெண்ட் இப்படி நிறைய என்னது அந்த ஃபைனான்ஸ் சிஸ்டத்துல நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, கம்பெனி பங்குகள் வழங்கணும், அந்த பங்குகளை வித்து கொடுக்கணும், அந்த பங்குகள் விற்கிறதுக்கான டாக்குமெண்டேஷன் செஞ்சு கொடுக்கணும். இப்போ பங்கு சந்தையில வாங்கும்போது விற்கும் போது அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கணும். இப்படி பல்வேறு வகையான நிதி பங்கேற்பாளர்கள், ஃபைனான்சியல் பார்ட்டிசிபென்ட் சொல்லுவாங்க. நிதி சந்தையில ஃபைனான்ஸ் சிஸ்டத்துல யாரெல்லாம் உள்வாங்குகிறார்கள் அப்படின்னார்கள். அப்படி பேங்க் லோன் கொடுத்தவன், லோன் எடுத்தவன், பேங்க்ல இருக்கிற பேங்க் ஆபீசர், இந்த பேங்கை கண்காணிக்கிற பேங்க், சென்ட்ரல் பேங்க், அந்த அதை நிர்வகிக்கிற கவர்மெண்ட். ரைட். இப்ப இப்படியான பல்வேறு வகையான நபர்கள் இதுல சம்பந்தப்படுவாங்க. அது மாதிரி நிதி ஒழுங்குபடுத்துவர்கள், ஃபைனான்சியல் ரெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க. ஃபைனான்சியல் ரெகுலேட்டர்ஸ் இப்ப புதுசு புதுசு எல்லாம் வரும். என்னது, கிளிக் பண்ண காசு இந்த பேர் பிரமிட். ஒரு பொருள் இருக்கு, இதை வித்துட்டாங்க, உங்களுக்கு கமிஷன். உங்கள்ட்ட இருந்து நிர்வாகம் வாங்கினா அதுல கமிஷன் 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 போயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் சில இது இருக்கு, காசை போடுங்க உங்களுக்கும் 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு டபுளான காசு தருவோம். ரைட். 1 இயருக்குள்ள உங்களோட காசு பல மடங்காகி தருவோம். இல்லாட்டி ஒரு 10 மில்லியன் தாங்க, 1 மில்லியன் தாங்க, மாசம் மாசம் உங்களுக்கு 1 மில்லியன் தந்துட்டு இருப்போம் சொல்லலாம். பல்வேறு வகையான புது புது செட்டப்புகள்ல நிறுவனங்கள் வரும். மக்களுடைய காசை சூறையாடுறதுக்காக வருவாங்க, ஏமாற்று. இப்ப இதெல்லாம் யார் கவனிக்கிறேன்? இப்ப பேங்க் இருக்குது. இப்ப பேங்க் வந்துட்டு நினைச்ச மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தீர்மானிக்க இயலாது. இந்த ஹை ரேட்ல வட்டி கொடுக்க இயலாது. அப்ப திடீர்னு ஒரு புதிய ஒரு நிறுவனம் வந்து நான் பேங்கா நான் இயங்க போறேன் சொல்லி பொதுமக்கள்கிட்ட இருந்து காசுகளை கலெக்ட் பண்ண இயலாது. அப்ப எப்படி இயலாது, ஏலும் சொல்லி எல்லாம் வருதுன்னு இப்ப சட்டம். இந்த சட்டத்தின் மூலமா தான் இந்த ஃபைனான்ஸ் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. இதுல மிகவும் பெரிய பங்கு இருக்கிறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை மத்திய வங்கி, அது மாதிரி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அதே மாதிரி இன்சூரன்ஸ் போர்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. அப்படி பல்வேறு வகையான என்ன இருக்குது, ரெகுலேட்டர்ஸ் சொல்லுவாங்க, ரெகுலேட்டர்ஸ் சட்டங்கள் இருக்குது. அது மாதிரி நிதி சேவைகள். இப்ப உங்களோட நகைகள் இருக்குது, சொத்துகள் இருக்குது, அதை எப்படி பாதுகாப்பா வைக்கிறேன். அது மாதிரி நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, வெளிநாட்டு போகும்போது உங்க சொத்தை யாரு மெயின்டைன் பண்ற, இப்படியான அது மாதிரி காசு இருக்குது, இந்த காசை எங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்ற, அல்லது நீங்க ஒரு கடன் சுமையில பாதிக்கப்படுறீங்க, இந்த சுமையில இருந்து எப்படி நான் விலகி கொள்ளலாம் சொல்லி அட்வைஸ் கேட்க போறீங்க. இப்படியான பல்வேறு சேவைகள். காசு ஒரு ஆள்ற அக்கௌண்ட்டுக்கு இருந்து இன்னொரு ஆள்ற அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எங்க எப்படி செய்யற, இதெல்லாம் வந்து என்னது நிதி சேவைகள் சொல்லுவாங்க. அப்ப ஒரு நவீன நிதி கட்டமைப்புல இப்படியான விஷயங்கள் இருக்கும். நிதி சந்தைகள் இருக்கும், நிதி கருவிகள் இருக்கும், நிதி பங்கேற்பாளர்கள் இருப்பாங்க, அது மாதிரி ரெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி நிதி சேவை வழங்கக்கூடிய நிதி சேவை நிறுவனங்கள் இருப்பாங்க. இப்படி பல்வேறு வகையான சிஸ்டங்கள் உண்டாகும் நவீன ஃபைனான்சியல் சிஸ்டம். இங்க பாருங்க, இன்னும் சொன்ன மாதிரி நிதி பங்கேற்பாளர்கள் யாருன்னு பார்ப்போம். நிதி பங்கேற்பாளர்கள் இதுல பார்த்தா முதலீட்டு வங்கிகள் சொல்லுவாங்க. முதலீட்டு வங்கி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்.
இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இவங்க என்ன செய்வாங்க, காசு இருக்கும், பெரிய அமௌண்டான காசு வச்சிருப்பாங்க. இந்த காசை யாராவது நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட்டினா, ஸ்டார்ட் பண்ண காட்டினா அந்த இதுக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அல்லது ஒரு பெரிய கம்பெனிஸ் இருக்கும், இந்த கம்பெனிக்கு நிதி ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னு டைம்ல இவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில்லறை நிறுவன வங்கிகள், சில்லறை அல்லது மொத்த நிறுவனம், இது என்ன செய்யணும்னா ரீட்டைல் அண்ட் கோஆபரேட் பேங்க்ஸ். நான் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், இந்த போன சாப்டர்ல படித்தேன். என்னது சில்லறைன்னா என்னது, சாதாரண இண்டிவிஜுவல்ஸுக்கு என்ன செய்வாங்க, ரைட். இப்போ சில்லறை சாதாரண இண்டிவிஜுவல்ஸுக்கு சேவை வழங்குற நிறுவனங்கள், பேங்க். அது மாதிரி சில பேங்க்கள் இருக்குது. அந்த பேங்க் வந்துட்டு பிஸ்னஸ் சர்வீஸ் கொடுக்குறது கோஆபரேஷன், பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு. அப்படியான பேங்க். அது மாதிரி இதில் பாருங்க, சில்லறை முதலீட்டாளர் இருப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ், இப்போ இவங்க கொஞ்சம் காசு இருந்தால் அந்த காசை கொண்டு போய் அந்த பேங்க்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி கம்பெனிகள் இருந்தால் கம்பெனிகளும் காசு தேவைன்னு இதை கொண்டு போடுவாங்க. நிறைய காசு மிச்சமாக இருந்தால் அங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பரஸ்பர ஹெஜிங் ஃபண்ட் அல்லது ஹெஜ் ஃபண்ட். ஹெஜிங் ஃபண்ட் அதாவது யூனிட் ட்ரஸ்ட் சொல்லுவாங்க. யூனிட் ட்ரஸ்ட்ண்டா இப்போ எல்லாராலையும் ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏலான்னு சொன்னால் அதுக்கேற்ற பொதுவான அறிவு ஒன்று இல்லை. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ்லையோ செய்கிறது கஷ்டம். இப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யறேன்னா, யூனிட் ட்ரஸ்ட் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க ஒரு பேங்க் மாதிரி தான், ஆனால் கடனை கொடுக்க மாட்டாங்க. இப்போ பொதுமக்கள்கிட்ட இருந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் உள்ளவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை வாங்கி ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்த்து வைப்பாங்க. இந்த சேர்த்து அமௌண்ட்டை எடுத்து ஒரு பிஸ்னஸில், அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையோ அல்லது ஷேர் மார்க்கெட்லையோ அல்லது இம்போர்ட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்லையோ அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அது கிடைக்கிற லாபத்தை எடுத்து திருப்பி யார் எவ்வளோ காசு போட்டாங்களோ அவங்களுக்கு அந்த லாபத்தை பிரித்து கொடுப்பாங்க. இந்த நிறுவனம் அதுக்கான சேவை கட்டணமாக அல்லது புரோக்கர் ஃபீஸாக கொஞ்சம் காசை லாபத்தோட ஒரு பெர்சன்டேஜ், உதாரணமாக 60% லாபத்தை இவங்களுக்கும் 40% லாபத்தை இவங்களுக்கும் பிரித்து வச்சுக்கொள்வாங்க. உதாரணமாக அது என்னது, மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இதில் வந்துட்டு ரெஜிஸ்டார்னு சொன்னால் என்னது, இப்போ எப்படி ஒரு இறப்பு நடந்தா, மேரேஜ் நடந்தா பதிவுகளை அறிவிக்காங்களோ அதே மாதிரி பங்குச்சந்தையில் அல்லது நிதிச்சந்தைகளில் டாக்குமெண்ட்டுகள் இருக்கும். நிறைய டாக்குமெண்ட்டுகள் இருக்கும். டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நான் ஷேர் வாங்குறேன், நாளைக்கு அந்த ஷேரை விற்கிறேன். அப்போ விற்கும்போது என்னது, விற்றா அது உரிமை மாறுது. இதில் யார் மெயின்டைன் பண்ணுறேன், ரெக்கார்டு வச்சுக்கிற, யார் எப்போ எவ்வளோ வாங்கின காசு வாங்கினேன், ரைட், ரெக்கார்டு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். பதிவாளர் இருப்பாங்க. அரசாங்கம், கவர்மெண்ட் தீர்மானிக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, எந்த பேங்களுக்கு நாம லோன் கொடுக்குற, ரைட், எந்த பேங்க் நம்ம லைசன்ஸ் கொடுப்போம், அப்படியான சிஸ்டங்களை கொண்டு வரும். இப்போ நாடு தான் நான் பாருங்க, ஸ்டார்ட் அப், புதிய ஸ்டார்ட் அப்புகளை ஊக்குவிக்கும். விவசாயிகளுக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கும். சில ஆட்சி காலங்களில் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பதிலாக புதிய இண்டஸ்ட்ரியல் கைத்தொழில்களுக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கும். இப்படி அரசாங்கங்கள் அந்த ஃபைனான்ஸ் சிஸ்டத்தை ரூல் பண்ணும். இந்த மாதிரி பங்குச்சந்தைகள் இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற தரகர்கள் இருப்பாங்க, ஷேர் புரோக்கர்ஸ். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் புரோக்கர் கூட தான் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கலாம். அப்போ இந்த புரோக்கர்ஸ். தீர்வு இல்லங்கள் சொல்லுவாங்க. தீர்வு இல்லங்கள் சொன்னால் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அல்லது செட்டில்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க, அல்லது சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன், ஷேர் டிரான்சாக்ஷன், அது மாதிரி டிபெஞ்சர்ஸ் போன் டிரான்சாக்ஷன் எல்லாம் அவங்க தான் ரெக்கார்டாக வச்சிருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில்.
அது மாதிரி டிபாசிட்டரி, சாரி இதான் டிபாசிட்டரி, சிடிஎஸ் தான் டிபாசிட்டரி. ரிப்போசிட்டரினா எல்லா டாக்குமெண்ட்டும் இப்போ உங்களோட நீங்க ஷேர் மார்க்கெட்ல வாங்குறீங்க, ஷேர் விற்கீங்க, நீங்க யாரு, எந்த எந்த கம்பெனியோட ஷேரை வாங்கியிருக்கீங்க, எந்த ஷேர் கம்பெனி வித்திருக்கீங்க, உங்களுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணினா அது எப்படி உங்களுக்கு வந்து சேரணும், இது எல்லாத்தையும் டிபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம், சிடிஎஸ் என்று இவங்க இந்த பாதுகாவலராக இருப்பாங்க. ஒரு கேட் கீப்பர்ஸ் மாதிரி. நிதிச்சந்தைகள், வர்த்தக கழகம் வரும். நிதிச்சந்தை ஒரு முக்கியமான விஷயம். நிதிச்சந்தை, ஃபைனான்சியல் மார்க்கெட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபைனான்சியல் மார்க்கெட் என்னன்னு சொல்லி. ஃபைனான்சியல் மார்க்கெட்னு சொன்னா நிதி பற்றாக்குறையா இருக்கிறவங்களும், நிதி ஆஹ், அதிகமாக இருக்கிறவங்களும் ஒரு ஒரு சந்தையில் இடம் தான் நிதிச்சந்தை. அங்க அவங்க தங்களுக்கு தேவையான நிதிகளை அவங்க மாற்றிக்கொள்வாங்க. உதாரணமா எக்ஸ்ங்கிற கம்பெனிக்கு காசு தேவைன்னு சொன்னா அவரு இந்த இடத்துக்கு போறாரு. ஒரு காசு மீதமா இறக்கி அவர் இடத்துக்கு போறாரு. 2 பேரும் மாற்றிக்கொள்றாங்க. இவர் காசை பெற்றுக் கொள்வாரு. அதுக்கு பதிலாக இவர் வட்டியோ அதுக்கு சமனான ஏதோ ஒன்றை இவருக்கு வழங்குவார். அதான் நிதிச்சந்தை. இது ஏபிங்கிற 2 பேருக்கு இடையில இருக்கலாம், அல்லது ஏங்கிற கம்பெனிக்கு பிங்கிற கம்பெனிக்கு இடையில இருக்கலாம், ஏங்கிற கவர்மெண்ட்டுக்கும் பிங்கிற கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கலாம். அப்படி பல்வேறு லெவல்ல அது இருக்கு நிதிச்சந்தை. நிதிச்சந்தையில நாம முக்கியமானது மூலதன சந்தைன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, ஓஎல்ல ஏஎல்ல படிச்சிருப்பீங்க. மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட்னா நீண்ட கால நிதி தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக ஆஹ், பூர்த்தி செய்யறதுக்காக என்ன செய்வாங்க, டிரான்சாக்ஷன் செய்யும். கடனை பெறும். உதாரணமா நீங்க 5 வருட கடன், 10 வருட கடன், 20 வருட கடன், இப்படி ஹவுசிங் லோன், பொதுவாக ஹவுசிங் லோன்கள், அதே மாதிரி பிசினஸ் லோன், நீண்ட கால பிசினஸ் லோன், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அல்லது ஒரு காணியை வாங்குறதுக்கு, இப்படி நீண்ட கால லோனை நீங்க பெற்றுக்கொண்டா அது சொல்றது மூலதன சந்தை. இப்ப நீண்ட கால மூலதன சொத்துக்கள், நீண்ட கால மூலதன சொத்துக்கள் பரிமாற்றப்படுற இடம் தான் மூலதன சந்தைன்னு சொல்லுவாங்க. பணச்சந்தை, பணச்சந்தைங்கிறது குறுகிய கால, இப்ப இன்றை தாங்க நாளை தாரங்கிற மாதிரி. அப்ப இது பொதுவா இது 1 to 12 மந்த்ஸ்க்குள்ள, ஒன் டேல இருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் உள்ள நிதி சாதனங்கள் பரிமாற்ற இடம். இப்ப பிசினஸ் செய்யற ஆட்கள் இருப்பாங்க. பிசினஸ் செய்யறவங்களுக்கு ஓடி, பேங்க் ஓடின்னு சொல்லுவாங்க. அது என்னது பேங்க் ஓடிங்கிறது, ஒரு அவசரத்துக்கு காசு எடுத்து திருப்பி 2-3 மந்த்துக்குள்ள செட்டில் பண்ணிடுவாங்க அந்த காசுகளை. இப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம் தான் அது. இப்போ இதுல பேங்க் ஓடி தான் மிக முக்கியமானது. அதே மாதிரி குறுங்கால கடன்கள், இப்போ 2 மாத கடன், 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், 1 இயர் லோன், இப்படியான லோனுகள். அதே மாதிரி இந்த நோட்ஸ், இந்த கொமர்ஷியல் பேப்பர்ஸ் சொல்லுவாங்க, ப்ரொமிசரி நோட்ஸ், உண்டியல், ரைட், உண்டியல், இப்படியான விஷயங்கள் எல்லாமே என்ன, இப்போ வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறாரு உங்களுக்கு, அப்ப அது ஒரு உண்டியல். இப்போ ஒரு ஒப்ளிகேஷன் தானே அது. அப்ப இது என்னது, குறுங்கால சந்தானே அது, குறுங்கால நிதி இன்ஸ்ட்ருமெண்ட்கள், ஃபைனான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்கள் பரிமாற்றப்படுற இடம். அது மாதிரி திரைசேரி உண்டியல் என்ன, கவர்மெண்ட்டுக்கு ஷோர்ட் டேர்ம் 3 மந்த் இல்லை லோன் தேவைப்படும், ஷோர்ட் டேர்ம் லோன். அப்படியே டைம் இல்லாது திரைசேரி உண்டியல்களை அது விற்பனை செய்யும். அதே மாதிரி கம்பெனிகள் இருக்கு, கம்பெனிகளுக்கு காசு தேவைப்படும். ஆனால் அவங்க பப்ளிக்காக அந்த காசு எடுக்கணும்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணுவாங்க கொமர்ஷியல் பேப்பர்ஸ்ன்னு சொல்லி ஒன்றைக்கு அதை இஷ்யூ பண்ணுவாங்க. இங்கே பார்க்கும்போது நீங்கள் மூலதன சந்தையில் இக்யூட்டி, இப்போ என்னது ஈக்விட்டின்னு சொன்னால் உரிமை பங்குகள், அது மாதிரி டிபெஞ்சர்ஸ், இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ், பாண்ட், கடன் பத்திரங்கள், இதெல்லாம் இதுக்குள்ளே வரும். அந்நிய செலாவணி சந்தை, இந்த ஒரு சந்தை இருக்கு, என்னது ஃபாரெக்ஸ் மார்க்கெட், எஃப்எக்ஸ் சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இப்போ நீங்கள் டாலர் தேவைப்படலாம், ருபீஸ் தேவைப்படலாம், இந்தியன் ருபீஸ் தேவைப்படலாம், ரைட், பவுண்ட் தேவைப்படலாம். இப்படியான விஷயங்கள், இப்படியான நாணயங்களை நீங்க பரிமாற்ற இடம் தான் என்னது அந்நிய செலாவணி சந்தை. வழித்தோன்றல்ங்கிறது டெரிவேட்டிவ்ஸ். தமிழ் இது இல்லது, சில தமிழ் வந்து டெரிவேட்டிவ்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, டெரிவேட்டிவ்ஸ். அதாவது புதிய வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாகும். நம்ம டீட்டெயில பார்ப்போம். அதை சந்தை வகைகளின் விரிவான பார்வை.
இதை பார்ப்போம். மூலதன சந்தை. மூலதன சந்தையில பாருங்க, முதன்மை சந்தைன்னு இருக்குது, ரைட். இரண்டாம் தர சந்தைன்னு இருக்குது. முதன்மை சந்தை சொல்றது பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் சொல்லுவோம். இது சொல்றது செகண்டரி மார்க்கெட் சொல்லுவோம். இன்னொன்று கடன் சந்தைன்னு இருக்குது, அல்லது பங்கு சந்தைன்னு இருக்குது. கடன் சந்தைன்னு சொன்னா கடன் பத்திரங்களை கடன் பத்திரங்கள் வாங்குற விற்கிற இடம். ட்ரெஷரி பில், சரி, ட்ரெஷரி பாண்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரெஷரி பாண்டு, டிபெஞ்சர்ஸ், நீண்ட கால கடன்கள். பேங்கில் வைக்கிற நீண்ட கால கடன், பேங்கில் எடுக்கிற 5 வருடம், 3 வருடம், 10 வருட கடன்கள், ஹவுசிங் லோனுகள், வெஹிக்கிள் லோனுகள், இதெல்லாம் வேறு இல்லை. பங்குச்சந்தை என்ன செய்யணும்னா கொலம்போ ஷா மார்க்கெட், இல்லை ஒரு கம்பெனியில பங்குகளில் முதலீடு செய்கிற, ரைட், முதலீடு செய்கிற மாதிரி வேறு. அது சொல்றது பங்குச்சந்தை. நீங்கள் கம்பெனிகள் பங்கு விநியோகிக்கும் போது அந்த அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். இப்படியான பங்குகள், கம்பெனிகளோட பங்குகள் பரிமாற்றுகின்ற இடம் தான் பங்குச்சந்தையாக இருக்கு. அதே மாதிரி பாருங்க, பணச்சந்தை கருவிகள். பணச்சந்தை கருவிகள். பணச்சந்தை கருவிகள், பணச்சந்தை என்னது? ஒரு வருடத்துக்கும் குறைவான நிதி தேவையுடையவர்கள் நிதி வச்சிக்கிறார்கள் சந்தைகிற இடம். அங்க 1 இயர், லெஸ் தென் 1 இயர், லெஸ் தென் 12 மந்த் காலாவதியாகக்கூடிய, அதுக்குள்ள காலாவதியாகக்கூடிய ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள், நிதி கருவிகள் பரிமாற்ற இடம். இது கடன் அடைக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அடைக்கலாம், செமிப் அடைக்கலாம், ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அடைக்கலாம், செக் அடிக்கலாம். செக் 1 இயருக்குள்ள மாறக்கூடிய செக் அது அது வந்துட்டு பணச்சந்தையா இருக்கும், ரைட். இப்படி இப்போ கருவூல உண்டியல் சொல்றது ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில் இப்போ கவர்மெண்ட் காசு வேண்டாம், ஷோர்ட் 3 மந்த்துக்குள்ள, 6 மந்த்துக்குள்ள, 9 மந்த்துக்குள்ள, 12 மந்த்துக்குள்ள அந்த கவர்மெண்ட் அந்த காசு திருப்பி திரும்பி சொன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து வந்து கருவூல உண்டியல். எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுமா? சார், இந்த பணச்சந்தை கருவிகளை யாரு சார் அந்த யாருக்கு தேவைண்டாலும் அந்த நிறுவனங்கள் போய் டிரெக்டா அவோட கஸ்டமர்ஸை டீல் பண்ணுவாளா, இல்லை இதுக்கும் தரகர்கள் இருக்கியா? ரைட், நல்ல தரகர் கேள்வி. கம்பெனிகள். இப்ப கம்பெனி, இப்ப அரசாங்கத்துக்கு காசு தேவைன்னு சொன்னா, சோட்டம் காசு தேவைன்னு சொன்னா, அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் சார்பாக சென்ட்ரல் பேங்க் அதை விற்கும். சென்ட்ரல் விற்கும் போது அதை வாங்குற எல்லாரும், நம்ம பப்ளிக் எல்லாரும் போய் வாங்க இயலாது. அதுக்குன்னு சில லைசன்ஸ் எடுத்த நிறுவனங்கள் இருப்பாங்க. அதனால் பேங்க்ஸ், பெரும்பாலும் பேங்க்ஸ் அதில் வாங்கும். பேங்க் அதை வாங்கி பேங்க்ல கஸ்டமருக்கு விற்பாங்க. இப்போ 3 மந்த்னு சொன்னால் 3 மந்த் அந்த ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் வாங்கி அதை கஸ்டமர் கொடுப்பாங்க. கஸ்டமர் அதை விரும்பினா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை வச்சிருப்பாங்க. திருப்பி 3 மந்த் முடிய பேங்கிட்ட கொடுத்தா பேங்க் திருப்பி அதை கொடுக்கும். அதை கொண்டு போய் சென்ட்ரல் பேங்க் கொடுப்பாங்க. இப்போ பொதுவாக இப்படியான விஷயங்களை இப்போ நான் சொல்றது என்ன, நான் இப்போ சொல்றது ட்ரெஷரி பில்லுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு 3 மந்த் லோன் தேவைப்படுது. அப்போ நீங்கள் போய் பேங்க்குக்கு போய் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இப்போ பேங்க்கு உங்களுக்கு இடையில ஒரு புரோக்கரும் இல்லை. அல்லது 2 மந்த் லோன் தேவைப்படுது, ஒரு 2 வீக்ஸ் லோன் தேவைப்படுது. உங்களோட ஃப்ரெண்ட்ட போறீங்க. ஃப்ரெண்ட்ட போய் தாங்க எனக்கு காசு ஒரு 10,000 காசு தாங்க, நான் 2 வீக்ஸ்ல திருப்பி தரேன்னு சொன்னா அந்த இடம் வந்துட்டு என்னது, அது ஒரு பணச்சந்தையா மாறுது. இப்போ உங்கள்ட்ட காசு இருக்குது, ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. அந்த 10 லட்சம் ரூபாய் காசை 6 மாதம், 6 மந்த்துக்கு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போடுறீங்க. அப்ப அது என்னது, அது ஒரு பணச்சந்தை. பணச்சந்தையை மூலதன சந்தைங்கிற பிரிக்கிறது கால அடிப்படையில தான், இடத்தை பொறுத்து இல்லை. இப்போ பேங்க்ரிக்கு ஒரு பேங்க்ல நீங்க 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் லோன் எடுத்தா இது நீண்ட காலம். அப்ப அதை சொல்றது அது ஒரு மூலதன சந்தை. அதே பேங்க்ல போய் நீங்க 3 மந்த் லோன் எடுத்தா அல்லது 3 மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா, 3 மந்த் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட்டா அது பணச்சந்தையா மாறுது. விளங்கிட்டா உங்களுக்கு? கிளியரா? ஓம் சார், விளங்கிட்டு. ஓகே. ஓம் அதே சார், மாதிரி தேங்க்யூ. கோல் மணி மார்க்கெட் சொல்லுவாங்க. கோல் மணி மார்க்கெட் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க பாருங்க, ஒரு டவுனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேங்க்ஸ் இருக்கு. பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, ஹெச்என்பி இருக்குது, கமர்ஷியல் பேங்க் இருக்கான். இவங்க இவங்க என்ன செய்வாங்கடா, அப்ப இவங்களுக்கு தனி கஸ்டமர் இருக்கும், இவங்களுக்கு தனி கஸ்டமர் இருக்கும், இவங்களுக்கு கஸ்டமர் இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர்
ஏங்கிற கஸ்டமர் பீப்புள்ஸ் பேங்க் வர வந்து இவர் சொல்றாரு, எனக்கு இம்மீடியட்டாக 100 மில்லியன் காசு போகணும். ஏன்டா இவர் ஏற்கனவே இந்த பீப்புள்ஸ் பேங்க்ல 100 மில்லியன் காசு டிபாசிட் பண்ணிக்கிறார். இப்ப திடீர்னு இம்மீடியட்டாக இவர் வந்து நான் 100 மில்லியன் காசு போகணும், விட்ரோ பண்ணணும்னு சொல்றார். ஆனா இந்த பேங்க் பிரான்ச்சஸ் வந்துட்டு அவ்வளவு காசு கையில வச்சிருக்க மாட்டான், காசு வச்சிருக்க மாட்டான். இப்ப இந்த கஸ்டமர் இப்படி வந்த உடனே பேங்க் மேனேஜர் என்ன செய்வாருன்னா, பேங்க் மேனேஜர் பாப்பாரு காசு இல்லை, காசு இல்லைன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற பேங்க்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணுவார். ஒவ்வொரு ஃபோன்லயோ இல்லாட்டி வேற வழியில ஃபெக்ஸ் மூலமாகவோ இன்ஃபார்ம் பண்ணுவார், எங்களுக்கு ஒரு 50 மில்லியன் காசு தர இயலுமா, வேறு டைம் ஒரு 50 மில்லியன் காசு தர இயலுமா சொல்லி கேட்பார். இப்ப கேட்ட உடனே இவர்கிட்ட காசு இருந்தா என்ன செய்ய, எஸ் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாரு. இவர் இமீடியட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் பீப்புள்ஸ் பேங்க். அதே மாதிரி இவரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் இவர் கலெக்ட் பண்ணிட்டாரு. இந்த கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த 100 மில்லியனை ஏங்கிறவருக்கு செட்டில் பண்ணுவார். ஆனா இந்த பீப்புள்ஸ் பேங்க் கடன் வாங்கிட்டு என்ன இருந்து கமர்ஷியல் பேங்க்ல இருந்து வாங்கிருக்கு, HNB இருந்து வாங்கிருக்கு. இது வந்துட்டு வித்தின் ஷோர்ட் பீரியட்ல செட்டில் பண்ண வேண்டிய பேர். இப்ப இந்த 50 மில்லியன் இங்க வாங்கி 50 மில்லியனை பீப்புள்ஸ் பேங்க் ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல வேற ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ல என்ன செய்வாங்க, கஸ்டமர்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணியோ வேற இல்லாட்டி டியூஸ் இருக்கு பேங்க்ல, லோன் லோன் வாங்கினாங்க அவங்கள்ட்ட இருந்து அரியர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த காசை திருப்பி இமீடியட்டா செட்டில் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒன் டே ஓவர் நைட்டும் இருக்கலாம், காசு தாங்க இன்றைக்கு நாளை தாரேன்னு சொல்லி கேட்பாங்க. இது சொல்றது ஓவர் நைட், அல்லது ஒரு 1 வீக் அரைக்கலாம், அல்லது 1 மந்த் அரைக்கலாம். இவங்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இதே நிலைமை நாளைக்கு HNBக்கு வரலாம், இதே நிலைமை கொமர்ஷியல் பேங்க்கும் வரலாம். அந்த டைம்ல மற்ற பேங்க்கள் ஹெல்ப் பண்ணும். இது சொல்றது அழைப்பு மணி. இதுக்கு பெரிய டாக்குமெண்டேஷன் நடக்காது. பெரிய பெரிய இப்போ ஒரு தனிநபர் பேங்க்குக்கு போய் லோன் எடுக்கும் போது பெரிய லாங் ப்ரொசீஜர், லாங் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும். அப்படி இங்க இல்லை. இவங்க ஏற்கனவே ஆல்ரெடி இவங்க என்ன சொல்லிப்பாங்க, பிசினஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த என்னது கால் பண்ண உடனே மணி என்ன செய்யும், ரெடி ஆகும். அதெல்லாம் சொல்லுங்க, அழைப்பு பணம் சொல்லுவாங்க, கால் மணி மார்க்கெட் சொல்லுவாங்க, கால் மணி மார்க்கெட். இது பேங்க்குகளுக்கு இடையில நடக்கிறதுனால சிலது இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட் சொல்லுவாங்க. இன்டர் பேங்க் சொன்னா வங்கிகளுக்கு இடையிலான இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட், வங்கிகளுக்கு இடையிலான அழைப்பு பணச்சந்தைன்னு சொல்லுவாங்க. சரி, அது மாதிரி வணிகத்தாள் சொன்னா எப்படி அரசாங்கத்துக்கு ஷோர்ட் டேர்ம்ல காசு தேவைப்பட்டா அவங்க ட்ரெஷரி பில்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த பப்ளிக்கு இஷ்யூ பண்றாங்களோ, அதே மாதிரி கம்பெனிஸ் இருக்குல்ல, பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு, PLC அல்லது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகள் என்ன செய்வாங்க, அவங்களும் ஷோர்ட் டேர்ம் 3 மந்த் லோன் நோட்டுகளை பொதுமக்கள் விற்பாங்க. விற்று தண்ட ஷோர்ட் டேர்ம் காசு தேவையை பூர்த்தி செய்வாங்க, அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி கொள்வாங்க. இப்படி செல்வது வணிகத்தால் செல்வது கொமர்ஷியல் பேப்பர்ஸ் சொல்லுவாங்க. ரைட், இப்படி இதெல்லாம் வந்து உதாரணங்கள், பணிச்சந்தைக்கு உதாரணம் தான் இதெல்லாம். அப்ப மூலதன சந்தைக்கு உதாரணம், மூலதன சந்தை இன்ஸ்ட்ருமெண்ட் உதாரணங்கள் சொல்ல போகும்போது பாருங்க, எனது நீண்டகால கடன் அதை வங்கி அடைக்கலாம் அல்லது போன் டிபெஞ்சர் அடைக்கலாம். அது மாதிரி பங்குச்சந்தையில் இருக்கிற முன்னுரிமை பங்கு அடைக்கலாம், இக்விட்டி ஷேர்ஸ்ங்கிறது உரிமை பங்கு அடைக்கலாம். ரைட், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் உண்டு, முதன்மை சந்தை, இரண்டாம் தர சந்தை என்று ஒரு விஷயம் ஒன்று பார்க்க வேண்டும். அது பின்னுக்கு வெறும் இந்த நான் ஆரம்பத்தில் சொல்லி வைக்கிறேன். பாருங்க, ஒரு கம்பெனி இருக்குது. ரைட், ஒரு கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனி பெருகிறது பிரைவேட் லிமிடெடா இருக்கு, PVT. ரைட், PVT என்று இருக்கு. இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எதிர்பார்க்குது தன் பிசினஸ் பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ரைட், பிசினஸை பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டமிடுது. அப்ப இதுக்கு என்ன வேணும்னா காசு வேணும், பெரிய அமௌண்டான காசு வேணும். இந்த காசை எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம்,
ஏன்னா பேங்குகள்ல அந்த அளவு காசு பெற்றுக்கொள்ள இயலாது. உதாரணமா என்னது 100 பில்லியன், ரைட், 100 பில்லியன், 5 பில்லியன் இப்படியான காசுகளை பெற்றுக்கொள்ளணும். பேங்க்ல இருந்து கஷ்டம். அப்ப என்ன செய்யலாம்டா, இவங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து சரியான பொதுமக்கள்கிட்ட இருந்து நிதியை திரட்டுறதுக்காக ஏற்பாடு செய்வாங்க. அப்ப பிரைவேட் லிமிடெட் சட்டப்படி, இலங்கை சட்டப்படி பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து பங்குகளை விநியோகிக்க இயலாது. பங்குகளை வித்து காசு கலெக்ட் பண்ண இயலாது. அதுக்காக என்ன செய்யணும்னா பிரைவேட் லிமிடெட் வைக்கிறது பிஎல்சி ஸ்டேட்டஸுக்கு வரணும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு சொல்லி சரியானே. பப்ளிக்னா பொது மக்கள் கம்பெனியா மாறணும். மக்கள் கம்பெனியா மாறணும்னு சொன்னா இவங்க கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும். ரெஜிஸ்டர் லிஸ்ட் பண்ணணும். கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்ட கம்பெனியாக மாறணும். மாறினா தான் பிஎல்சி ஸ்டேட்டஸ் வேறு. இவங்க தனக்கு தேவையான காசு என்ன செய்வாங்கண்டா, லிஸ்ட் பண்ண உடனே லிஸ்ட் பண்றதுக்காக இவங்க உதாரணமா ஒவ்வொரு பங்கும் 10 ரூபா பெறுமதியான 100 மில்லியன் பங்குகளை பொதுமக்கள் விற்பாங்க. வித்தா இந்த பங்குகளை வாங்குற யாரு? பங்குகள் யார் வாங்குவாங்க? தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் தான் வாங்குவாங்க. பெரும்பாலும் பொதுமக்கள் வாங்குவாங்க. பொதுமக்கள் வாங்கும். சில நேரங்கள்ல சில நிறுவனங்களும் இந்த பங்குகளை வாங்கும். இந்த பங்குகளை வாங்கும் போதோ இவர்கிட்ட இருந்து இந்த மக்கள் இருக்கிற காசு வந்துட்டு இந்த பாருங்க 1 பில்லியன் ருபீஸ் வரும். 10 ரூபா 100 மில்லியன் பங்குகளை 1 பில்லியன் காசு வரும். 1 மில்லியன் காசும் இந்த வித்ததன் மூலமாக காசு இவங்களுக்கு போகும். யாருக்கு? கம்பெனிக்கு போகும். காசு கம்பெனிக்கு போகும். ஆனா இவங்களுக்கு என்ன வரும் சொன்னா, இவரு உதாரணமாக 1,00,000 பங்குல 10,000 பங்குல வாங்கியிருக்கலாம். இவரு 20,000 பங்குல வாங்கியிருக்கலாம். இவரு 1,00,000 பங்குகளை வாங்கியிருக்கலாம். இவரு இப்படி நிறைய பேர் பங்குல வாங்கியிருக்கலாம். இவருக்கு பங்கு பத்திரங்களோ அல்லது சிடிஎஸ்ல இவருக்கு என்ன ஷேர்ஸ் எலக்ட் பண்ணிப்படும். இப்ப பாருங்க, இது ஒரு நீண்ட கால இக்யூட்டிஸ் பெரும்பாலும் என்னது சாதாரண பங்குகள் ஒர்டினரி ஷேர்ஸை தான் இப்படி வித்திரிப்பாங்க. சரி, வித்து காசு எடுக்கும். இப்ப பாருங்க, இப்ப இந்த கம்பெனி தனக்கு தேவையான காசை பொதுமக்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் போது காசு டிரெக்டாக நிறுவனத்துக்கே போகுது. இதை சொல்றது முதன்மை சந்தை. முதன்மை ஏன்னு சொன்னா காசு போகுது. இப்ப ரைட், இப்ப இவர பேரு ஏ நிச்சுக்கோ. இவர் பேரு ஏ, இவரு பி, இவரு சி. இப்ப இவரு 10,000 பங்குகள் வச்சிருந்த 10,000 பங்குகள் வாங்கினேன். கம்பெனியுடைய 10,000 பங்குகள் வாங்கினேன். இப்ப இவருக்கு 10,000 பங்குகளுக்கும் 1,00,000 ரூபா, சரி 10,000 பங்குகளுக்கும் 1,00,000 ரூபா செலவழிச்சிருப்பார். சரியான 1,00,000 ரூபா செலவழிச்சிருப்பார். இப்ப இவருக்கு இந்த பங்கு விற்கணும், காசு தேவைப்படுது. இவருக்கு காசு தேவைப்படுது. அப்ப இவர் எங்கிருந்து வாங்கினேன் இந்த ஷேர்? இந்த கம்பெனி தானே வாங்கினேன். இப்ப இவர் என்ன செய்யலாம்? இவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட வாங்கின பங்கு நெருக்கி இதை எடுத்துட்டு காசை தாங்க சொன்னா இந்த கம்பெனி இவருக்கு காசு கொடுக்காது. ரைட், இவருக்கு காசை கொடுக்காது. அப்ப இவருக்கு என்ன வழி? அப்ப இவர் இந்த 10,000 பங்குகளையும் விற்பார். இதை விற்கும் போதோ இதில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் இந்த பங்கை வாங்குவார். ஒரு ஆளோ புதுசாக வைக்கிற ஒரு ஆளோ யாரோ ஒரு ஆள் தான் இந்த பங்குகள் வாங்குவார். இப்ப இவர் இந்த பங்கை விற்கும் போதும் உதாரணமா இந்த பங்கு 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஆனா மார்க்கெட்ல 15 ரூபாயில போகுது. அப்ப இவர் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, இவர் 15 ரூபாயில கொடுத்து வாங்குறாரு. வாங்கினா இந்த காசு இவருக்கு போகும். ரைட், காசு இவருக்கு போகும். இவர் இருக்கிற பங்கு இவருக்கு வரும். இப்ப பாருங்க, இப்ப அப்படி பங்குகளை விற்கும் போதோ இந்த காசு வந்துட்டு எந்த கேஷ் ஃப்ளோவும் நிறுவனத்துக்கும், இந்த பங்குலை நிறுவனத்துக்கும் இன்வெஸ்டர் கடையில் நடக்காது. சரியான. ஆனா காசு பரிமாற்றம் எங்க நடக்கும் அப்படின்னா ABCDங்கிற இன்வெஸ்டர் கடையில தான் அந்த காசு பரிமாற்றம் நடைபெறும். இது சொல்றது செகண்டரி மார்க்கெட். ரைட், இரண்டாம் தர சந்தை சொல்லுவாங்க. இரண்டாம் தர சந்தை. முதலாம் தரம் இரண்டாம் தரம் சந்தை இரண்டுக்குன்னு வித்தியாசம் என்ன? முதலாம் தர சந்தையில பங்குகளை இஷ்யூ பண்ணின கம்பெனிக்கு காசு என்ன செய்யும்? காசு மூவ்மெண்ட் இருக்கும், கேஷ் ஃப்ளோ இருக்கும்.
ஆனா இரண்டாம் தர சந்தையில காசு மூவ்மெண்ட் இன்வெஸ்டருக்கு இடையில தான் இருக்கும். கம்பெனிக்கும் இன்வெஸ்டருக்கும் இடையில அந்த கேஷ் மூவ்மெண்ட் இருக்காது. இதுதான் முதலாம் தர சந்தை, இரண்டாம் தர சந்தை. இப்ப இதை சொல்றது ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி முதலாக தன்னோட பங்குகளை பொதுமக்கள் விற்கிற நடவடிக்கை ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஆரம்ப பொது வழங்கல். ரைட். இப்படி நடந்துட்டு போகும்போதும் இந்த கம்பெனிக்கு என்ன செய்யலாம்னா திருப்பியும் காசு தேவைப்படலாம். இந்த கம்பெனி இன்னும் வளர்ச்சி அடையணும் என்று ஆசைப்படுது. ஆசைப்பட்டா என்ன செய்யணும்னா திருப்பி இந்த பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கும். பொதுமக்கள் வழங்கினா திருப்பி கொஞ்சம் இருக்கிற இன்வெஸ்டரோ அல்லது புது இன்வெஸ்டரோ இந்த பங்குகளை வாங்குவார். வாங்கினாண்டா திருப்பி இந்த நிறுவனத்துக்கு காசு போகும். அப்படின்னு சந்தர்ப்பத்தை சொல்றது முதன்மை சேர்ந்த இதை சொல்றது சீசனல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. சீசனல் பப்ளிக் பருவகால பொது வழங்கல்னு சொல்லுவாங்க. எதும்போதும் நிறுவனத்துக்கும் இன்வெஸ்டருக்கும் இடையில காசு பரிமாற்றம் இருக்கும். அதாவது இன்வெஸ்டர் இருந்து நிறுவனத்துக்கு காசு போகும். இதை சொல்றது முதன்மை சந்தை. ஆனா இரண்டாம் தர சந்தையில நிறுவனங்களுக்கு இடையில காசு, அதாவது இன்வெஸ்டருக்கு இடையில மட்டும்தான் என்ன செய்வாங்க, அந்த பங்கு பரிமாற்றங்கள், அதனால ஏற்படுற காசு பாய்ச்சல்கள் நடைபெறும். இங்கே போகாது. ரைட். இதுதான் முதன்மை சந்தை, இரண்டாம் தர சந்தைன்னு சொல்லுவாங்க. நிதிக்கருவிகள் நிதிக்கருவிகள் எடுக்கும் போது பாருங்க, பங்குகள் யார் வழங்குறன்னு சொன்னா கம்பெனிகள் தான் இந்த பங்குகளை வழங்கும். கம்பெனிகள் ரைட், கம்பெனிகள் பங்கு வழங்குது. அடுத்தது பத்திரங்கள் சொல்லுவாங்க. பத்திரங்கள் யார் வழங்குவான்னு சொன்னா அரச பத்திரங்கள். அரச பத்திரம் சொன்னா அரசாங்கம் பொதுமக்கள் இருந்து கடன் வாங்குறதுக்காக வேண்டி என்னது பொண்டுகள் அல்லது ட்ரெஷரி பில்ஸ் சொல்லுவாங்க. ட்ரெஷரி உண்டியல்கள் இதெல்லாம் இதெல்லாம் வழங்குவாங்க. சரிதானே? அடுத்தது அரச பத்திரங்கள்ல கடன் கடன் பத்திரங்கள். கடன் பத்திரங்கள் சொன்னா பொண்ட் அல்லது டிபெஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. சரிதானே? கடன் பத்திரம் டிபெஞ்சர்ஸ் பாண்ட் இருக்கும். அரச பத்திரங்கள் சொன்னா டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி காப்பீடு அல்லது ஊதியம், ஓய்வூதியம். காப்பீடுன்னு சொன்னா பாருங்க, உங்களுக்கு ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது ஜென்ரல் இன்சூரன்ஸ் தேவைன்னு சொன்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க வாங்குவீங்க. இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கி ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. அது மாதிரி ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் எடுக்கிற சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேமிச்சு வார சொல்றது என்னது ஓய்வூதியம். சிங்கிங் ஃபண்ட் இலங்கை போன்ற நாடுகளில் தான் நீங்க அரசாங்கத்திலிருந்து ஓய்வூதியம் என்ன சொல்லுங்க ஓய்வூதியம் பெறுவீங்க. ஆனா வளர்ந்த நாடுகள் இருக்கு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா அப்படி ஒரு நாடுகள்ல இந்த பேங்க் தான் உங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும். அதை நீங்க ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பாடம் போய் அதுல படிப்பீங்க, சிங்கிங் ஃபண்ட் சொல்லி. அந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் தான் அது வழித்தோணுங்க. டெரிவேட்டிவ்ஸ் சார், சொல்லுவா. நிதி கருவிகள்ல எப்படி சார் ஓய்வு கருவியா பயன்படும்? ரைட். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு 20 வயசுல வச்சுக்கோமே, 20 இயர்ஸ் வச்சுக்கோ. ரைட். இப்ப உங்களுக்கு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு 50 வயசு ஆகும்போது நான் ரிட்டையர் பண்ணணும். 50 வயசு ஆகும்போது ரிட்டையர் பண்ணணும். இடையில எவ்வளவு காலம் இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு காலம் இருக்கு? 30 வருஷம். 30 வருஷம் இருக்கு. இப்ப நீங்க அரசாங்கத்துல இப்போதைக்கு இலங்கை கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. எனது கட்டாயமாக நீங்க சம்பளத்தில் இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்க பென்ஷன் ஃபண்டுக்கு, பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்படும். நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட் காசு உங்களுக்கு வரும். இதை நம்ம நாட்டில் இதுதான் வளமை. ஆனா உண்மையிலேயே அந்த பென்ஷன் ஃபண்ட் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுனால பிரச்சனை இல்லை, கட்டாயம் நீங்க எடுத்த நான். ஆனா வளர்ந்த நாடுகள்ல அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா அப்படி நாடுகள்ல
என்ன நடக்குன்னு சொன்னா இப்படி பென்ஷன் கொடுக்குறே இல்லை. இப்போ நம்ம நாட்டில் தான் எல்லாரும் என்ன கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி கவர்மெண்ட்ல வேலைங்க தான் நமக்கு பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லி நுழைவாங்க. இப்போ நீங்கள் தனிநபராக இருந்தால் உங்களுக்கு 20 வயசு 50 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகணும். ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொன்னால் எனக்கு 50 வயசுல எனக்கு ஒவ்வொரு மாதமும் 50,000 ரூபா 50,000 ரூபாய்க்கு வந்துட்டே இருக்கணும் சொல்லி உங்களுக்கு என்ன இருக்கும் விருப்பம் ஒன்று இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் இல்லை உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சிங்கிங் ஃபண்ட் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த பேங்குகள் இருக்குது, பேங்கிட்ட போனால் பேங்கிட்ட போய் சொல்கிறேன் நீங்கள் ரைட் எனக்கு இப்போ 20 வயசு எனக்கு 50 வயசுல இருந்து 50 வயசுல இருந்து நான் சாகும் வரைக்கும் எனக்கு 50,000 எனக்கு தரணும் சொல்லி பேங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பேங்க் என்ன செய்யலாம் உங்களுக்கு ரைட் நீங்கள் மாதம் 5,000 5,000 நீங்கள் பொதுடைய தரணும் 30 வருஷத்துக்கு போட்டு வந்தால் உங்களுக்கும் மாதம் 50,000 நீங்கள் லைஃப் டைம் வரையும் சாகும் வரையும் உங்களுக்கும் காசு கிடைக்கும். இப்படியான பாலிசி தானே எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் பாலிசிஸை விற்கிதோ அதே மாதிரி அங்கே அந்த நாடுகளில் பேங்குகள் இருக்குது, பேங்க் அது மாதிரி ஃபைனான்சியல் நிறுவனங்கள் இருக்குது. அவங்க இப்படி பென்ஷன் ஸ்கீம்கள் இருக்குது, பென்ஷன் ஸ்கீம்ஸ் அதில் விற்பாங்க. ரிச்சல் தானே என்னது ஓய்வூதிய என்னது ஓய்வூதியம் வந்து அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட்டால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஒன்று வருதோ அதே மாதிரி என்னது நீங்கள் ஓய்வூதியம் பெறுறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டா நீங்கள் அப்படி செய்யலாம். ஈவன் ஸ்ரீலங்காவில் கூட நீங்கள் நினைச்சா கூட என்ன செய்யலாம், நிறுவனங்கள்ட்ட பேங்குகள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு இப்படி ஆசை இருக்குது, எவ்வளோ காசு உங்களுக்கு தரணும். ரைட், அப்போ தருவாங்க. பாலிசி சிரிக்குது உங்களுக்கு தெரியாங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லல. அது ஓய்வூதியம் வருന്നത് எப்படி இன்சூரன்ஸுங்கிறது ஒரு நிதிக்கருவியோ அதே மாதிரி ஓய்வூதியமும் ஒரு நிதிக்கருவி. சரியா? கிளியரா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க செகண்ட் இயரில் படிப்பீங்க. டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ் என்ன, ஒரு சொத்தை இன்னொரு சொத்தின் மூலமாக சொத்தை இன்னொரு சொத்தின் மூலமாக என்ன செய்வாங்க, மதிப்பீடு செய்வாங்கன்ட்டு இல்லைங்க அசட்னு சொல்லுவாங்க. நான் கிளியராக படித்தரேன், அது தனி சாப்டர் ஒன்றைக்கு சொல்லித்தரேன். வாரண்ட் சொல்லுவாங்க. வாரண்ட் உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு 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 கம்பெனி இருக்கு, கம்பெனில இருந்து ஒரு பாண்ட் இருக்கு, ஒரு பாண்ட் கடன் பத்திரத்தை நீங்கள் வாங்கிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வாரண்ட் தருவாங்க. நீங்கள் 5 இயர்ஸுக்கு போகிறோம் நீங்கள் விரும்பினா இந்த பொண்டுக்குரிய காசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் அந்த பொண்டுக்குரிய காசுல பெறுமதிக்கு ஈக்குவலான ஷேர்ஸுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி வாரண்ட். உங்களுக்கு ஒரு ஆணை பத்திரம்னு சொல்லுவாங்க, ஆணை பத்திரம். அல்லது நீங்கள் கம்பெனியில் ஷேர்ஸ் இருக்கு, உங்களுக்கு இந்த ஷேர்ஸ் இருந்த நீங்கள் ஓடின ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, இந்த கம்பெனி டிவிடெண்ட் வழங்குது. அந்த டிவிடெண்ட் வழங்கும் போது அந்த டிவிடெண்டை பெற்றுக்கொள்றதுக்கான வாரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். வாரண்ட் ரைட் விரி அப்படின்னு விஷயங்கள். இது மாதிரி பிற ஏனைய நிதிக்கருவிகள் சொல்லும்போது அந்நிய செலாவணி உங்கள்ட்ட US$ இருந்தால் அல்லது பவுண்டுகள் இருந்தால் அது என்னது அந்நிய செலாவணி, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கும். அது மாதிரி ஏனைய பொருட்கள் நம்ம இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் நீங்கள் என்னது மூலப்பொருள் சொன்னால் நீங்கள் நினைக்கிற இந்த களிமண் சிமெண்ட் அப்படின்ற மூலப்பொருட்கள் அல்ல. உதாரணமாக க்ரூட் க்ரூட் ஆயில் கோல்டு அது மாதிரி இந்த பிட்காயின் இருக்கு தானே, இதெல்லாம் வந்துட்டு வேறு இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ தானே இது. இங்கிலீஷ் அதை நீங்கள் பாருங்க தெளிவாக இருக்குங்க. ரைட், அப்போ நிதி சேவைகள் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படுற நிதி சேவைகள் என்று பார்த்தா இணைப்பு மற்றும் கையகப்படுத்தல், ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை, ரிசர்ச் பண்ணி இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேர் நீங்கள் வாங்கலாம், ரைட், எந்த ஷேரை நீங்கள் வாங்கலாம், எந்த ஷேர் நீங்கள் வாங்க வில்லுங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க உங்களுக்கு ஆலோசனை. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில நிறுவனங்கள் நான் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் நீங்கள் பில்லியனர் ஆகலாம் வாங்க, எங்கள்கிட்ட கோர்சஸ் இருக்குது, நாங்கள் டெலிவரி பண்ணுறோம், உங்களுக்கு மாதம் இந்த கோர்ஸ் ஃபீஸ் 10,000 தான், 10,000 நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் சொல்லிலாம் ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு வகையான
ஆலோசனை. இணைப்பு மற்றும் கையகப்படுதல்ங்கிற இங்கிலீஷ் டேர்ம் வந்துட்டு merge அண்ட் அக்யூசிஷன் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி உதாரணமா டயலாக் இருக்குது. டயலாக் ஏர்டெல். டயலாக் வந்துட்டு ஏர்டெல் கம்பெனியை கொள்வனு செஞ்சது, வாங்கிச்சு. இப்படி வாங்கும்போதோ 2 பேருக்கும் இடையில 2 பேரும் போட்டியாளர்கள். அப்ப 2 பேருக்கு இடையில ஒரு இடைத்தரகர்கள் இருப்பாரு. தலைவர் வந்துட்டு டயலாக் கம்பெனியையும் ஏர்டெல் கம்பெனியையும் ஒரு டேபிளுக்கு கொண்டு வந்து நெகோசியேஷன் ஏற்படுத்துறார். இப்ப ஏர்டெல் கம்பெனியை டயலாக் வாங்கும்போது எவ்வளவு பெறுமதியிட்டு எவ்வளவு விலையிட்டு இந்த கம்பெனியை வாங்குற பழைய உரிமையாளர்கள் இருப்பாங்க ஏர்டெல் கம்பெனியுடைய, அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, அவங்க திரும்பி மேனேஜ்மெண்ட் அடிக்கலாமா, அல்லது திரும்பி டயலாக் ஏர்டெல் வாங்கும்போது அந்த புதிய கம்பெனிக்கு இவங்களும் ஷேர் ஹோல்டர் அடிக்கலாமா இல்லையா, இதுல என்ன எக்ரிமெண்ட் என்ன, இவங்க கண்டிஷன் என்ன சம்பந்தமாக என்னது ஆலோசனை வழங்குற இணைப்பு merge அண்ட் அக்யூசிஷன். merge சொன்னா நீங்க கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. என்னது திரண்ட நிதி கூட்டு சொல்லி, ரைட், கான்சோலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் கணக்கு படிச்சிருப்பீங்க. merge சொன்னா ஏங்கிற கம்பெனி பிங்கிற கம்பெனி ரெண்டும் சேர்ந்து ஏபிங்கிற merge merge ரெண்டு கம்பெனியும் உண்டாய் சேர்ந்து வேலை செய்து merge. அக்யூசிஷன் என்ன, ஏங்கிற கம்பெனி பிங்கிற கம்பெனியை முழுமையாக பர்ச்சேஸ் பண்ணி இப்போ பண்ணது போகிறோம். ஏங்கிற கம்பெனி தான் இருக்கும். பிங்கிற கம்பெனி என்ன இதுக்குள்ள இடையில பிங்கிற பி பிங்கிற கம்பெனி இல்லாமல் போய் ஏட கண்ட்ரோலுக்குள்ளேயே அது இருக்கும். அது இல்லது அக்யூசிஷன் கையப்படுத்துற வாங்குற. அப்படி ஒப்புறுதி அளித்தல்ங்கிறது என்னது, அடுத்தது சொத்து மேலாண்மை. இப்போ நீங்கள் ஒரு பெரிய உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அல்லது அந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் கெப்பாசிட்டிக்கான அல்லது டைம் இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபேர்ம்ஸ் கம்பெனிகள், இப்போ பிளாக் ராக்னு சொல்லி, அல்லது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், ஜேபி மோகன், ரைட், பிளாக்பெரி எல்லாம் நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இவங்க என்ன செய்வாங்க, உங்களோட சொத்துக்களை இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லி. அப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவர் ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் இண்டிவிஜுவல். அதனாலதான் அவருக்கு நிறைய பெரிய செல்வந்தர்களோட கனெக்ஷன் வந்துச்சு. அவங்களோட சொத்துக்களை கொடுத்து என்ன மேனேஜ் பண்ணித்தாங்க, சொத்தை பெருக்கித்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி மார்க்கெட் மேக்கர்ஸ் சொல்லுவாங்க, சந்தை உருவாக்கம், இல்லை புரோக்கர்ஸ், இவங்க என்ன செய்வாங்க, சந்தை ஒன்று உருவாக்குவாங்க. எப்படி எதுக்குமே பெருமதி இல்லாத நிலங்கள் என்ன செய்வாங்க, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு டிமாண்டை ஏற்படுத்தி அது எப்படி அதை ட்ரேடிங் பண்ண வைக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது அப்பார்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்னு இடங்கள் என்ன செய்வாங்க, அவங்க சந்தையில் உருவாக்குவாங்க. இப்போ உங்களுக்கு சொத்து ஒன்று இருக்குது, நீங்கள் விற்கிறது கடமையை கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட போய் சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வாருன்னா அவர் 4 பேர் சொல்லுவார். அல்லது அந்த புரோக்கர்கிட்ட நிறைய பேர் அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கித்தாங்க, அல்லது காணி ஒன்று வேணும் வாங்கன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன செய்வார், அப்போ இந்த விற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்த நம்ம விற்கிறதுக்கு ஆளே இல்லை, அது மாதிரி இன்னொரு ஆள் இருந்தார் வாங்குறதுக்கு இடம் தெரிஞ்சு. அப்போ இவர் 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறார். அப்போ சேர்த்து வச்சு அப்போ டிரான்ஸ்ஃபர் நடக்குது அவட. அது என்ன சந்தை உருவாக்கம்னு சொல்லுவாங்க. விற்பனை மற்றும் வர்த்தகம். இப்ப ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ்ல வாங்கி தரது விக்கி தரது புரோக்கர்ஸ் இருப்பாங்க, ரைட். அவங்களுக்கு தானே சொல்லுவாங்க, அவங்களும் என்ன ஷேர் மார்க்கெட்ல ஷேர் ரெக்கமெண்டேஷன் அது மாதிரி ஷேர் ட்ரேடிங்கில் ஈடுபடுவாங்க. இப்போ நீங்கள் ஷேர் புரோக்கர்கிட்ட 10 மில்லியன் காசை கொடுத்து எனக்கு 10 மில்லியன் காசை வச்சு நீங்கள் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு என்ன ஷேர் மார்க்கெட் நல்லா ட்ரேட் பண்ணி இன்னைக்கு ஏர்ன் பண்ணித்தாங்கன்னு கொடுப்பாங்க, ரைட். ஒப்புறுதி அளித்தல் சொன்னால் இங்கிலீஷில் அண்டர் ரைட்டிங் என்னன்னு சொன்னா பாருங்க. பேங்க் நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல இந்த நிறுவனம் இருக்குத்தானே, இந்த நிறுவனம் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கணும். பொதுமக்களுக்கு வழங்கினா தான் நிறுவனத்தினால ரைட் நிறுவனம்
என்ன செய்யணும், பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கணும். பங்கு வழங்குறேன்னு சொன்னா இதுல இந்த பிவிடிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து பிஎல்சிங்கிற நிலைமைக்கு வந்தா தான் அந்த பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனினால பொதுமக்கள் இருந்து பங்குல வழங்க முடியும். இப்படி செய்யும் போதோ இவங்க என்ன செய்யணும்டா, பிஎல்சிக்காரன்டா கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து லிஸ்ட் பண்ணப்படணும் கம்பெனியில. லிஸ்ட் பண்ற ப்ராசஸ் வந்துட்டு பெரிய லாங் ப்ராசஸ். இதுக்கு நிறைய டாக்குமெண்டேஷன்லாம் செய்ய வேண்டி வரும். இந்த டாக்குமெண்டேஷன் செய்யறதுல இந்த கம்பெனியில் இருக்கிற அக்கௌண்டனோ இல்லை மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஊழியர்களோ எக்ஸ்பர்ட் இல்லை. அவங்க அவங்க ஸ்பெஷலாக அதுக்கு அந்த என்ன அந்த இது வந்துட்டு கம்பெனியில் ஒரு லைஃப்ல ஒரு டைம் நடக்கிற விஷயம் ஈவெண்ட் தான் என்னது பிரைவேட் லிமிடெட் பிஎல்சியா மாறுறது. இப்போ இதுக்கு எக்ஸ்பர்டான எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் தேவை. அதுக்குன்னு சொல்லி நிறுவனங்கள் இருக்கு. இப்போ பெரும்பாலும் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ல இருப்பாங்க. என்டிபி, ரைட், என்டிபி இப்படியான பேங்குகள் அதில் எக்ஸ்பர்ட் வச்சிருப்பாங்க. இவங்க தான் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு டாக்குமெண்டேஷனை செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ அந்த கம்பெனியினால இந்த ஷேர்ஸை பொதுமக்கள் விற்கிறங்கிறது சின்ன காரியம் இல்லை. அது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு விற்கிறது கஷ்டம். டிரெக்டா பண்ண மாட்டாங்க. அப்படி சந்தர்ப்பங்கள்ல அண்டர் ரைட்டர்ஸ் சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அண்டர் ரைட்டர்ஸ் இந்த அண்டர் ரைட்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ரைட் நீங்க ஷேரை நீங்க தாங்க, 100 மில்லியன் ஷேர்ஸ் இருக்கு, 100 மில்லியன் ஷேரை உங்களுக்கு விற்கணும் இல்லையா, ரைட் நாங்கள் வித்து தருவோம். அதுக்கு வித்ததுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் இவ்வளவு தரணும், அதோட சேர்த்து கமிஷன்ஸ் தரணும் சொல்லி பேசுவாங்க. அதாவது பொறுப்பெடுப்பாங்க. உங்களோட ஷேரை நாங்க பொதுமக்கள் வித்து தாரோம்னு சொல்லி பொறுப்பெடுக்கிற அதுல இருந்து அண்டர் ரைட்டர்ஸ் சொல்லுவாங்க. அண்டர் ரைட்டர்ஸ் அவங்களை வந்து ஒப்புறுதி அளிக்கிற வாக்கு கொடுக்காரு. ரைட், வாக்கு கொடுக்காங்க. உங்களோட ஷேரை நாங்க என்ன செய்யறோம், வித்து தாரோம் சொல்லி இதை சொல்றது என்னது, இது ஒரு சேவை. உலகளாவிய நிதி ஒழுங்குபடுத்துவர்கள் பாருங்க, இந்த ஃபைனான்சியல் ரெகுலேட்டர்ஸ் சொல்லி நான் சொல்லேன் இல்லையா, ஒரு நாட்டினுடைய நிதிச்சந்தையை கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ இலங்கை பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டா அதுல எப்படி கம்பெனியை லிஸ்ட் பண்ற, இல்ல எந்தெந்த புரோக்கர்கள் ஈடுபடலாம், இல்ல மணி லாண்டரிங் செய்யறாக்கள் யாரு, ஷேமாக்கு இல்ல மாஃபியா செய்யற யாரு, கம்பெனிகள் வந்துட்டு போலியான முறையில தகவல்கள் வழங்கும் போது அதை எப்படி கண்டுபிடிக்கிற, அதை கண்ட்ரோல் பண்ற யாரு, அதே மாதிரி இலங்கையில காசு அச்சடிக்கிற யாரு, அந்த காசு போலி நோட்டு வந்து எப்படி அதை செய்யற, காசோலை எப்படி டிரான்சாக்ஷன் செய்யப்படணும், காசோலை மோசடி செஞ்சா அது எவ்வாறு அதை தீர்க்கப்படணும், இப்படி எல்லாம் என்ன இருக்குது. அது மாதிரி ஒரு நாட்டினுடைய ஃபாரின் ரிசர்வ் இருக்கு. இப்போ நீங்க நம்ம எல்லாரும் அனுபவிச்சோம். 2021 22 காலப்பகுதியில் காசு இல்லை, ஃபாரின் ரிசர்வ் இல்லைன்னு சொல்லி என்ன நிறைய இம்போர்ட்ஸுகள் பெட்ரோல் வாங்குறதுக்கும் காசு இல்லாம கடமை கஷ்டப்படும். அது யார பொறுப்பு, இந்த சென்ட்ரல் பேங்குடைய பொறுப்பு. சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும், நாட்டுக்கு இவ்வளவுதான் காசு இருக்குது, கையில இவ்வளவுதான் காசு இருக்குது, எவ்வளவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்ன, நம்ம எவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடன் இவ்வளவு வட்டி கொடுக்கணும், இவ்வளவு நம்ம முதல் கொடுக்கணும், இப்படியான விஷயங்களை மேனேஜ் பண்ண வேண்டியது சென்ட்ரல் பேங்க், அரசாங்கத்தினுடைய வங்கின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தினுடைய வங்கி தான் சென்ட்ரல் பேங்க். அப்ப இப்படி அதே மாதிரி அந்த சென்ட்ரல் பேங்க் தான் இலங்கையில் இருக்கிற பேங்குகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற. சரியான அப்படி அதான் சொல்றது, நிதியை ஒழுங்குபடுத்துறாங்க. நிதியை ஒழுங்குபடுத்துற அந்த ரெகுலேட்டர்ஸ் கட்டுப்படுத்துறாங்க, ஒழுங்குபடுத்துறன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டேன். இலங்கையில எப்படி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா மாதிரி இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி இலங்கையில செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தான் பங்கு பரிவர்த்தனைகள் ஆணைக்குழு. எப்படி ஷேர் மார்க்கெட்ல கேபிட்டல் மார்க்கெட்ல கண்ட்ரோல் பண்ணதோ அதே மாதிரி இந்தியாவில் SEBI சொல்லுவாங்க, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சரியானே, இப்படி இருக்கு. அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஃபெடரல் ரிசர்வ் அது வந்துட்டு பேங்குகளை கண்ட்ரோல் பண்ணும்.
அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் யுஎஸ்ஏ, அமெரிக்கா. அதான் கேபிட்டல் மார்க்கெட்டுகளை பங்குச்சந்தையை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இங்கிலாந்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் சிலோன் மாதிரி இல்லை அது, ரைட்? பேங்க் ஆஃப் சிலோன் ஸ்ரீலங்காவில் அது ஒரு கொமர்ஷியல் பேங்க். ஆனால் யூகேல பேங்க் ஆஃப் இங்கிலாந்துங்கிறது சென்ட்ரல் பேங்க் மாதிரி, ரைட்? சென்ட்ரல் பேங்க் தான் இந்தியாவோட, சரி, இங்கிலாந்துடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அது மாதிரி எஃப்சிஏன்னு சொல்லுவாங்க. இது என்னச்சுன்னா சம்திங், அது வந்துட்டு கொலம்போ மார்க்கெட்டில், சரி, சந்தையில கண்ட்ரோல் பண்ணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை நிதி ஒழுங்குமுறை அமைப்புகள் பார்க்கும்போது 2 பேருக்கு பெரும்பாலும் இதில் முக்கியமான ஆக்கள். ஒன்று இலங்கை மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, ரைட்? அதே மாதிரி இலங்கை பிணைகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லுவாங்க. இப்ப இலங்கை மத்திய வங்கி இந்த பேங்குகளை கண்ட்ரோல் பண்றது, பேங்க் அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது, அது சூப்பர்வைஸ் பண்றது, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது, அது மாதிரி என்னது மணி சப்ளை இருக்கு, எவ்வளவு மணி நாட்டுக்கு புழங்கணுங்கிறது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் எவ்வளவு வட்டி வீதம்ங்கிறத தீர்மானிக்கிறது, நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன்கள் ஏற்படாம பாதுகாத்து கொள்றது, பொருள் ரிசர்வ்களை பாதுகாத்து கொள்றது, இதெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் பேங்குடைய பொறுப்பு. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் பொறுப்பு என்னன்னு சொன்னா, நாடுகளுக்கு இடையில என்ன கம்பெனிகள் இருக்கு, பெரிய கம்பெனிகள் வந்துட்டு கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர் என்ன கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ஷேர்ஸ்களை ட்ரேட் பண்ணும்போது இதுக்குள்ள புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி இன்வெஸ்டர் இருப்பாங்க, அண்டர் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, கம்பெனிஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுடையது. ஆனால் கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, என்னது, அது ஒரு மார்க்கெட். கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு தனியார் கம்பெனி தான் கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது. இதை கண்ட்ரோல் பண்ற கவர்மெண்ட் பாடி தான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இப்ப நோக்கம் என்னன்னு பார்த்தா, நிதி அமைப்பை கண்காணித்தல் மற்றும் ஒழுங்கமைத்தல். நிதி அமைப்பு ஃபைனான்சியல் சிஸ்டம் தானே, சிஸ்டம்ல என்ன, அப்ப பொதுமக்கள் இருந்து காசை கலெக்ட் பண்றது, அந்த காசை வச்சு மக்களுக்கு லோன் கொடுக்கறது, லோன் கொடுக்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதோட கண்டிஷன் என்ன, புது பேங்க்ஸ் வந்துட்டு நாட்டுக்குள்ள வருதா, அதை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ற, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் அதோட சேர்த்து என்னது, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, மணி சப்ளை என்ன, இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியது சென்ட்ரல் பேங்க். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுடைய ஃபாரின் ரிசர்வ் போதிய அளவு இல்லாட்டி என்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு. என்னது, இந்த இறக்குமதியில் தடைப்பட்டுச்சு, பெட்ரோல் வாங்குறது இல்லாது, என்ன பவர் இஷ்யூ, கரண்ட் இல்லை, ரைட்? இதில் என்ன காரணத்தினால, சரியான முறையில் ஃபைனான்ஸ் சிஸ்டம் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணலை. அதே மாதிரி வெளிநாட்டில இருந்து காசு உண்டில் மூலமாக இல்லீகலாக வர துவங்கி, அதனாலையும் என்னது, அரசாங்கம் மோட்டிவேட் பண்ணிச்சு, உங்களோட காசு வெளிநாட்டிலிருந்து காசுகளை பேங்க் கூட அனுப்புங்க, உங்களுக்கு இந்த கிஃப்ட் தாரம், பிரைஸ் தாரம்னு சொல்லலாம், நிறைய ஊக்குவிப்புலாம் நடந்துச்சு, ரைட்? என்னது, அந்த அந்த ஒரு நாட்டினுடைய நிதி அமைப்பை பத்திரமா வச்சுக்கிறது, சிறப்பாக வச்சுக்கிறது தான் இலங்கை மத்திய வங்கியுடைய பொறுப்பு. அதே மாதிரி மானிட்டர் பண்றது, கண்காணிக்கிறது, ஒழுங்குபடுத்துறது, அதுவும் என்ன, நான் சொன்ன மாதிரி என்னது, இந்த பேங்க் மணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இலங்கை மத்திய வங்கி பார்த்துக்கொள்ளும். கேபிட்டல் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களை இலங்கை பரிவர்த்தனைகள் ஆணைக்குழு பார்த்துக்கொள்ளும். நிதி அமைப்பின் செயற்பாடுகள் பார்க்கும்போது மூலதன உருவாக்கம், பாருங்க, மூலதன உருவாக்கம் சொன்னா, இப்ப பேங்க் இருக்குது, பேங்க்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு ஆட்கள் இருப்பாங்க, ரைட்? நாட்டுல பல்வேறு வகையான ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசு இருக்கும். எல்லாரும் காசை கொண்டு போய் இதுக்குள்ள பேங்க் அடிப்படையில அதை கொண்டு சேர்ப்பாங்க. சேர்த்து இது ஒரு பெரிய என்னது காசு, நிறைய பேர காசு இருக்கும். இந்த காசு என்ன ஒரு இடத்துல இருக்கிறதுனால, இப்ப யாரு காசு தேவைப்பட்டாலும், காசு தேவைப்படுறவர் டிரெக்டாக பேங்குக்கே போகலாம். பேங்குக்கு போய் பேங்க் அசஸ் பண்ணும், இவருக்கு நாம கடன் கொடுக்கறதுனால நாட்டுக்கு நல்லது, காசுக்கு என்ன இருக்கு, காசுக்கு பெருமதி இருக்கா, காசுக்கு திரும்பி வருமா, ரிஸ்க் இருக்கா, இல்லை அசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப காசு எல்லாத்தையும் சேர்த்து, எல்லாரும் காசையும் சேர்த்து மொத்தமா போறதுனால என்னது, ஒரு மூலதன உருவாக்கம் ஒன்று ஏற்படுது, சரியான? இந்த பேங்க் சிஸ்டம் ஒன்று இல்லாட்டி ஒவ்வொரு கட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கும்,
அதை காசு கடந்த அடிச்சுன்னா ஊராக்கள்டையும் போய் போய் வாங்க வேண்டியிருக்கும். அது ப்ராக்டிக்கலாக கஷ்டம். ஆகவே பேங்குங்கிற சிஸ்டம் ஒன்று இருக்கிறதுனால தான் எல்லாரும் காசு கொண்டு ஓட்டு போட்டு ஒரு பெரிய கேபிட்டல் கொண்டு உருவாக்குறாங்க. இப்போ ஒதுக்கீடு செயல்பாடு நிதியை சிறந்த முதலீட்டு வழிகளில் ஒதுக்குது. பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஏங்கிறவர், பி, சி, டிங்கிறவர் எல்லாருக்கும் காசு தேவை. எல்லாருக்கும் பிசினஸ் ஐடியா இருக்கு. இப்போ எல்லாரும் போறாங்க, பேங்கிட்ட போறாங்க. இல்லாட்ட போனாலும் பேங்க் எல்லாருக்கும் உங்களுக்கு நான் லோன் தரேன்னு சொல்லி எக்ரி பண்ணாது. எக்ரி பண்றதுக்கு முதல் எல்லாரும் பிசினஸ் ஐடியாவையும் அதை செக் பண்ணும். செக் பண்ணி இதுல யார பிசினஸ் வந்துட்டு ரிஸ்க் இல்லாம நாட்டுற அபிவிருத்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த காசை ஒதுக்கும். அதான் சொல்லி என்னன்னு சொல்லி சிறப்பான நிதி ஒதுக்கீடு இருக்கும். சிறப்பான நிதி ஒதுக்கீடு. அப்ப ஒரு ஃபெயிலியர் ஆகக்கூடிய பிசினஸ் ஒன்றுக்கும் பேங்க் காசு கொடுக்காது. காசு கொடுத்தா பேங்குக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த காசை நாம ரீகா பண்ணலாட்டி டிபாசிட் பண்ணின கஸ்டமருக்கு அந்த காசை திருப்பி கொடுக்க இயலாத ஏற்படும். அதனால பேங்குகள் கவனமாக இருக்கும், லோன் கொடுக்கறதுல கவனமாக இருக்கும். அதான் சிறப்பான முறையில நிதி ஒதுக்கீடு செய்யுது. சேவை செயற்பாடு பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு முறைகளை பராமரிக்க. இப்ப நீங்க எடுத்து இருக்கீங்க, உங்களுக்கு இன்னொரு இடத்த காசு அனுப்பணும், வெளிநாட்டிலிருந்து காசு உங்களுக்கு வரணும் சொன்னா அழகா என்ன செய்யுது, பேங்க்குள்ளாக ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. நம்ம யூட்டிலிட்டி பில் பே பண்ணணும், அதில் லைட் பில் பே பண்ணணும், டெலிஃபோன் பில், இப்படி எல்லாம் என்ன செய்யுது, உங்களுக்கு குயிக்காக ஃபண்ட் டிரான்சாக்ஷனை செய்யுது. அது ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு சொன்னாலும் அது மூலமாக என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த என்னது பணம் செலுத்துறங்க தீர்வைகள் என்னது எல்லாம் உங்களுக்கு அழகா செய்யுது பேங்க். ஒரு வலுவான பொருளாதாரத்தின் அடித்தளம் ஃபைனான்ஸ் சிஸ்டம் இதுதானே. ஃபைனான்ஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு 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 சிறந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் தானே அது. அதனால தான் என்ன சொன்னாங்க, பிரிட்ஜ்னு சொன்னாங்க. ஒரு திறமையான நிதி அமைப்பு பயன்படுத்தப்படாத நிதியை ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டுக்கு மாற்றுவதன் மூலம் மதிப்பை கூட்டுகிறது. இதுவே நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. பாருங்க, இப்ப தனிப்பட்ட நிறுவனங்களா இருக்கலாம், தனிப்பட்ட ஆக்களா இருக்கலாம், ஃபேமிலிஸ், கம்பெனிகளா இருக்கலாம், அரசாங்கம் இருக்கலாம், ஃபொரினர்ஸ் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அந்த காசை ஒழுங்கான முறையில பேங்க்ல போட்டு இந்த பேங்க் வந்துட்டு என்ன செய்யுது, சிறப்பான முறையில நிறுவனங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒதுக்குது மூலமாக நாட்டுல பெரிய பெரிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் சிறப்பான முறையில போயிட்டு இருக்குது. நாம ஒரு செஷனை முடிப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இப்ப கேளுங்க.